கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். ஸோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நல்ல சந்தோஷமான இந்த உபவாச ஜெபத்திலே உங்கள் எல்லாரையும் பார்க்கிறதுலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர், ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். இந்த வருஷம் ஆரம்பித்த முதற்கொண்டு விசேஷமாக இன்று வரையிலையும் ஆண்டவருடைய தயவுள்ள கரம் நம்மை தாங்கி நடத்தி கொண்டே இருக்கிறது. வேதம் சொல்கிறது, நம்முடைய உள்ளத்தில் விசாரங்கள் பெருகுகையில் உம்முடைய ஆறுதல் என் ஆத்துமாவை தேற்றுகிறது. எங்களுடைய உள்ளத்தில் விசாரங்கள் பெருகையில் அப்படின்னா கவலைகளும் நிறைய கஷ்டங்களும் நம்முடைய உள்ளத்தில் பெருகும்போது ஆறுதலான ஒரு இடம், அவருடைய ஆறுதல், அவருடைய வார்த்தைகள் நமக்கு ஒரு பெரிய ஆறுதலாக இருக்கிறது. யாருக்கெல்லாம் ஆண்டவருடைய சமூகத்தில் போய் ஆறுதல் அடைகிற ஒரு தீவிரம் இருக்கிறதோ அவங்க எல்லாம் ரொம்ப பாக்கியவாங்க. அதனால உலகத்தில் இருக்கிற ஆறுதல்களுக்காக மனிதர்கள் தேடிட்டே இருக்கிறாங்க. எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து ஆறுதல் கிடைக்காதா, சினிமா பார்க்குறது அதனால தான் பார்க்குறாங்க. இந்த உலகத்தில் இருக்கிற நிறைய காரியங்கள் வந்து அவங்க தேடுறதற்கு காரணம் என்னென்னா, ஜனங்கள் வந்து ஆறுதலுக்காக வந்து எதிர்பார்க்கிறார்கள். ஆறுதல் எங்கே கிடைக்கும், ஆறுதல் எங்கே கிடைக்கும் அப்படின்னு. ஆனால் உலகத்தில் இருக்கிற ஆறுதல்கள் எல்லாம் வந்து நமக்கு அது ஒரு நல்ல ஆறுதலாக இருக்காது. ஆனால் ஆண்டவர் நம்மளை ஆறுதல் படுத்துகிறவர். வேதம் சொல்கிறது, அவர் சகலவிதமான ஆறுதலின் தேவன். அவர் யாராமா? சகலவிதமான ஆறுதலின் தேவன். அதே போல வேதம் சொல்லும்போது சொல்கிறது, அவர் சமாதான காரணர். அவர் சமாதான காரணர். அது எப்படிப்பட்ட சமாதானமாம்? ஆண்டவர் சொல்கிறார், உலகம் கொடுக்கிற பிரகாரமாய் அல்ல, நான் உங்களுக்கு ஒரு சமாதானத்தை தருவேன். அந்த சமாதானம் யார் அப்படின்னா, யாரும் எடுத்து போட முடியாத ஒரு சமாதானத்தை ஆண்டவர் நமக்கு தருவாராமா. அப்போது தேவனிடத்திலிருந்து வருகிறது எல்லாமே வந்து நமக்கு நன்மையாக இருக்கும். அதனால் உலகத்தில் இருக்கிற ஆறுதலை விட ஆண்டவருடைய சமூகத்தில் சில ஆறுதல்கள் கிடைக்கும். பாருங்கள், அவரை மாதிரி வந்து யாருமே நம்ம வந்து தேற்றவே முடியாது. தகப்பனும் தாயும் என்னை கைவிட்டாலும், எந்த ஒரு பிள்ளைக்கானாலும் தன்னுடைய வீட்டில் அவ்வளோ பெரிய நிகழ்ச்சி நடக்கும்போது அந்த வீட்டில் இல்லை, தன்னை அந்த வீட்டில் கூப்பிடலை அப்படின்றது வந்து ஒரு மிகப்பெரிய வருத்தத்துக்குரிய விஷயம். அது யாராக இருந்தாலுமே அந்த இடத்துல வந்து அதை சரியாக வந்து எப்படி என்ன நீங்கள் கூப்பிடாமல் விட்டீங்க? இவ்வளோ பெரிய தீர்க்கதரிசி ஆகிய சாமுவேல் வராரு. சாமுவேல் வந்து ஒரு பெரிய ஃபேமஸான ஒரு பர்சன். அப்படின்னா இன்றைக்கி வந்து நம்முடைய வீட்டில் வந்து நம்முடைய தமிழ்நாட்டில் உள்ள சிஎம் நம்முடைய வீட்டுக்கு வந்தால் எவ்வளவு வந்து ஒரு பெரிய ஒரு சந்தோஷமும் இல்லைன்னா ஒரு பெரிய ஆயத்தமும் உண்டாகிறதோ, அதே போல் சாமுவேல் தீர்க்கதரிசிக்கு அவ்வளோ பெரிய வெயிட் அந்த இடத்துல இருக்கிறது. ஏன்னா ராஜாக்களை அபிஷேகம் பண்ணுகிறது யார் அப்படின்னா இந்த சாமுவேல். சாமுவேல் வாயை திறந்து சொன்னார்னா அது அப்படியே நடக்கும். ஆண்டவரே வந்து சாமுவேல் வந்து ஏதாவது ஒன்று சொன்னார்னா ஆண்டவரே வந்து சாமுவேலுடைய வார்த்தைக்கு சரிப்பா அப்படி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லுவார். அந்த அளவிற்கு ஒரு பவர்ஃபுல் மேன் தான் யார் அப்படின்னா இந்த சாமுவேல் தீர்க்கதரிசி. ஆனால் ஈசாயினுடைய வீட்டிற்கு வரும்போது அந்த வீட்டிலே இளையகுமாரனாகிய தாவீது வந்து அழைக்கப்படவே இல்லை. பாருங்களேன், அழைக்கப்படவே இல்லை. அதுவும் வந்து ஈசாய் சொல்லிட்டு வரும்போது வராரு, நான் உங்கள் வீட்டில் வந்து நான் விருந்து சாப்பிடணும், நான் உங்கள் வீட்டில் அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது, உன் வீட்டில் இருக்கிற ஒரு பிள்ளையை ராஜாவாக அபிஷேகம் பண்ண போகிறேன். அப்போ தன்னுடைய வீட்டில் வந்து தன்னுடைய அண்ணன் தம்பியில் யாரோ ஒருத்தரை வந்து கிங்காக அடுத்த ராஜாவாக அபிஷேகம் பண்ணுறதுக்காக வராரு. பெரிய ஒரு அக்கேஷன், ஒரு பெரிய ஒரு நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சிக்கு வந்து தாவீது அழைக்கப்படவே இல்லை. இதனுடைய வருத்தம் எவ்வளோ பெரிய வருத்தமாக இருக்கும் அப்படின்னா, அவங்க அப்பாவை எனக்கு பிடிக்கல, அம்மாவை எனக்கு பிடிக்கல, நான் வீட்டை விட்டு வேணா நான் போகிறேன் அப்படின்னெல்லாம் நம்ம சொல்கிற அளவுக்கு மாறிடுவோம். ஆனால் வேதம் சொல்லுது, தாவீது வந்து அது ஒரு பெரிய விஷயமா எடுக்கவே இல்லை. அதற்காக தன்னுடைய தகப்பனார் இடத்துல சண்டை போட்டான், என்னை இப்படி கூப்பிடாம விட்டீங்க அப்படின்னெல்லாம் எதுவுமே அங்கே குறிப்பிடப்படவில்லை. காரணம் என்ன அப்படின்னா, இந்த தாவீதிற்கு ஒரு பெரிய ஆறுதல் இருந்துச்சு. என்ன ஆறுதல் அப்படின்னா, அவருடைய சமூகத்திலே அவன் திருப்தியாக ஆரம்பித்தான். ஆண்டவருடைய ஆறுதல் வந்து அவனுக்கு ரொம்ப தேற்றுதலாக இருந்தது. அதனால ஆண்டவருடைய பிள்ளைகளை நம்ம வந்து உலகத்தில் இருக்கிற ஆறுதல் அல்ல, தேவனிடத்திலிருந்து வருகிற ஆறுதல். சில காரியங்கள் வந்து பொதுவாக நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். பொதுவாக வந்து ஒரு குழந்தை பாக்கியம் என்கிறது வந்து ரொம்ப அவசியமான, ரொம்ப சந்தோஷத்திற்குரிய ஒன்று. அப்போது இந்த குழந்தை பாக்கியத்தை வந்து நிறைய பேருக்கு குழந்தை பாக்கியம் கிடைச்சிருக்குது. ஒரு சிலருக்கு வந்து ஒரு 20 வருஷம் 25 வருஷம் இனி வந்து குழந்தையே எங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்ற நிறைய பேர் கூட இருக்கிறாங்க. ஆனால் ஒரு சிலர் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவ்வளவு கவலை, அவ்வளவு மன கஷ்டம், அவ்வளவு ஆறுதல் இல்லை. ஆனால் சிலர் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அதை குறித்து ஒன்றுமே அதை உரிபணிக்கவே இல்லை. சரி பரவாயில்ல, ஆண்டவருக்கு எனக்கு பிரியமாக இருந்தால் கொடுத்துருப்பாரு, பிரியம் இல்லை, சரி ஆண்டவர் வேற ஏதோ அப்படி கொடுக்க மாட்டார்னு சொல்லலை. அவங்க வந்து அந்த அளவுக்கு அவங்க என்னென்னா பக்குவப்படுத்தியிருக்கிறார்கள். காரணம் என்ன அப்படின்னா, அந்த குறைவிலே ஆண்டவர் ஆறுதல் படுத்தினதுனால அவர்களுக்கு என்ன வரல அப்படின்னு சொன்னால், இந்த குறைவென்ற ஒன்று அவங்களுக்கு தோணவே இல்லை.
அதான் மோகன் சிலாசரஸ் அப்பா அவர்கள் வந்து அவங்க சொல்லும்போது ரொம்ப அழகாக சொல்வார்கள், இவ்வளோ பெரிய ஊழியத்தை நீங்கள் செய்கிறீங்களே, இத்தனை 1000 ஜனங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிறீங்க, உங்களுக்கு என்ன ஆச்சு, உங்களுக்கு ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்காம போயிடுச்சு, உங்களுக்கு ஒரு பிள்ளை இல்லையா அப்படின்னு கேட்கும்போது ஃபஸ்ட்டெல்லாம் ஒரு துக்கமாக தான் அவங்களுக்கு இருந்துச்சு. ஆனால் ஒரு காலகட்டத்தில் ஆண்டவர் அவர்களை ஆறுதல் படுத்தினார். ஆண்டவர் வந்து சொன்னார், இல்லைப்பா உனக்கு வந்து நிறைய பிள்ளைகளை நான் வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு பாருங்களேன். அதற்கு பிறகு வந்து ஒரு நாள் கூட எனக்கு வந்து அப்படிப்பட்ட வந்து எனக்கு இப்படிப்பட்ட ஒரு பிள்ளை ஆண்டவர் தரலையே அப்படின்ற ஒரு எண்ணம் கூட எனக்கு வரல, ஒரு கவலை கூட நான் கவலையே படலை. ஏன்னா ஆண்டவரை ஆறுதல் படுத்தினதற்கு பிறகு அந்த காரியத்தை குறித்த கவலை என்கிறது நமக்கு இருக்கவே இருக்காது. பாருங்க, பணம் இல்லாமல் இருந்தாங்க பரிசுத்தவான்கள், அவர்களுக்கு அது ஒரு பெரிய விஷயமா தெரியல. சாப்பாடு இல்லாமல் இருந்தாங்க, ஆனால் அவங்க அதுக்காக கவலைப்படவே இல்லை. அவங்க ட்ரெஸ் இல்லாமல் இருந்தாங்க, அதற்காக அவங்க கவலைப்படவே இல்லை. காரணம் என்ன அப்படின்னா, அவர்களை ஆறுதல் படுத்தினது யாருன்னா கர்த்தர் ஆறுதல் படுத்தினார், ஆண்டவர் ஆறுதல் படுத்தினார். அப்போ நம்முடைய வாழ்க்கையில வந்து இருக்கிற இந்த மன வருத்தங்கள் எல்லாம், அதான் அவர் நம்மை விசாரிக்கிறவர் ஆனபடினால் நம்முடைய கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள், அவர் மேல் வைத்து விடுங்கள். அப்போ ஆண்டவர் வந்து நம்மளை ஆறுதல் படுத்தினாரானால் நம்முடைய குறைகள் வந்து குறையா தெரியாது. ஒரு சரியான ஒரு ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில், ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஊன்ற கட்டப்பட்டிருக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளை வந்து அவ்வளவு சீக்கிரமாக ஒரு காரியத்திற்காக துக்கப்படவே மாட்டாங்க. அவ்வளவு சுலபமாக வந்து அவர்களுக்கு கவலைன்றது ஒன்று வரவே வராது. ஏன் அப்படின்னா, உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய குவாலிட்டியை எங்கே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, நீங்கள் வந்து கவலைப்படாமல் இருக்கிறத வச்சு தான் உங்களுடைய ஆவிக்குரிய குவாலிட்டியை நீங்கள் வந்து தெரிந்து கொள்ள முடியும். நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் எந்த அளவிற்கு நீங்கள் கட்டப்பட்டிருக்கிறீர்கள் என்கிறத எதில் கண்டுபிடிக்கலாம்னா, நீங்கள் கவலைப்படாமல் இருக்கிறதுல நீங்கள் கண்டுபிடிக்கலாம். என்னுடைய ஆவிக்குரிய தகப்பனார் வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் அவர் லாஸ்ட்டாக அவர் மரிக்கும் போது அவருக்கு கேன்சர் வியாதி வந்துருச்சு. கேன்சரில் தான் எங்கள் பாஸ்டர் இறந்தாங்க. அப்போ வந்து அவர்களுக்கு இந்த இடத்துல ஒரு கேன்சர் கட்டி இருந்துச்சு, அதுக்குன்னு ஒரு காலில் கேன்சர் கட்டி இருந்துச்சு. இந்த மாதிரி அவங்க ரொம்ப சிரமப்பட்டாங்க. அப்படின்னா அவங்களால ஒரு பச்சை தண்ணி கூட உள்ளே இறக்க முடியல. ரொம்ப வலியினுடைய உச்சகட்டத்தில் இருக்கிறாங்க. அவங்க எந்த ட்ரீட்மெண்ட்டும் பார்க்கல. அவங்க வந்து அவர் வந்து ஊழியத்திற்கு ஒப்பு கொடுத்ததுக்கு பிற்பாடு ஞானஸ்நானம் எடுத்ததுக்கு அப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கே அவர் போகல. அவளை மரணம் வரைக்குமே அவர் ஹாஸ்பிட்டலுக்கு போகல. அப்போது அவ்வளவு வலியின் மத்தியிலையும் எங்கள் பாஸ்டர் சிரிச்சார். அவ்வளவு வலியின் மத்தியிலையுமே எங்களுக்கு ஆலோசனை சொல்கிறாரு, நிறைய பேரை ஜெபம் பண்ண வைக்கிறாரு, வர்ற ஒவ்வொரு ஊழியக்காரர்களுடைய கரத்தை பிடிச்சி பேசிகிட்டே இருக்கிறாரு. எப்படி உங்களால் முடியுது அப்படின்னு கேட்டால், அந்த வலி வந்து அவர்களுக்கு வலியாக தெரியல. அவங்களுடைய மனசுக்குள்ளே அந்த சந்தோஷ குறைவு வந்து நமக்குள்ளே கண்டுபிடிக்க முடியல. காரணம் என்ன அப்படின்னா, அந்த அளவிற்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் கட்டப்பட்டு கர்த்தரே அவர்களை ஆறுதல் படுத்தி வச்சிருந்தார். அதனால இன்றைக்கு சிலருக்கு வந்து கணவன் மூலமாக வந்து வருத்தம் இருக்கும், மனைவி மூலமாக வருத்தப்படுவோம். இவங்க என்னோட பேசலையே, இவங்க எங்கிட்ட பேச மாட்டேங்கிறாங்க, இவங்க எனக்கு ஒன்றும் வாங்கி தர மாட்டேங்கிறாங்க, இல்லைன்னா இவங்க வந்து அன்பு என்னிடத்துல இல்லை, இப்படின்னெல்லாம் ரொம்ப வருத்தங்கள் இருக்கும். ஆனால் இன்னைக்கு இந்த உபவாச ஜபத்தில் ஆண்டவரிடத்தில் என்ன கேட்கணும் அப்படின்னு சொன்னால், ஆண்டவரே நீர் என்னை ஆறுதல் படுத்துவீராக, நீர் என்னை ஆறுதல் படுத்துவீராக. சகரியாவை குறித்து வேதம் சொல்லுகிறது, சகரியா வந்து தேவனுடைய ஆலயத்தில் தூபம் காட்டும்படி அவன் சீட்டை பெற்றான். அப்படின்னா அந்த சீட்டை வந்து அவன் பேரில் கிடைக்குது. ஆசாரியனாக இருந்த இந்த சகரியா வந்து மிகவும் வயது சென்றவனாக இருந்தான். ஆனால் அவருக்கு குழந்தை இல்லை. இவங்க என்னைக்கோ ஒரு நாள் ஜெபம் பண்ணது உண்மைதான். ஆனால் அதுக்காக பிரதான ஆசாரியர் அப்படின்னா ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளே போகிறது அப்படின்னு நிறைய பரிசுத்தம் வேணும். அந்த அற்புதம் நடக்காவிட்டாலும் அவங்க மனசுக்குள்ள அவங்களுடைய வாழ்க்கையில் பரிசுத்தம் குறையல, அவங்க வாழ்க்கையில் வந்து சந்தோஷம் குறையல, அவங்களுக்கு ஆறுதல் யாருமே தேவைப்படலை. காரணம் என்னன்னா, ஆவிக்குரிய வாழ்க்கையில் அவ்வளோ ஸ்ட்ரென்த்து. அதனால எல்லாரும் வந்து இன்னைக்கு இருக்கிற காலங்களில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், நிறைய ஜனங்களுக்கு, கிறிஸ்தவர்களுக்கு, ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு எதெடுத்தாலும் ரொம்ப கவலை. இல்லை, நீங்கள் இருக்கிற சூழ்நிலை அப்படி இருக்குது, உங்களுடைய தேவைகள் அப்படி இருக்குது, பிரச்சனை அப்படி இருக்குது. ஆனால் நான் என்ன நம்புகிறேன் அப்படின்னா, அவருடைய ஆறுதல் மட்டும் உங்களுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா, நீங்கள் அந்த காரியத்தை குறித்து கவலைப்பட வேண்டியது இருக்காது. நீங்கள் எல்லாவற்றையும் சந்தோஷத்தோடு எதிர்கொள்வீர்கள். அதனால் ஆண்டவரே, என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு அடுத்த லெவல் என்னை கொண்டு போங்க, என்னை நீங்கள் ஆறுதல் படுத்துங்க. நீங்கள் ஆறுதல் படுத்தி என்னுடைய கவலைகளிலிருந்து விடுதலை ஆகிறதற்கு கர்த்தர் ஒரு பெரிய இரக்கத்தை நமக்காக கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. அதான், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதல்னாலும் தேவனுக்கு
தெரியப்படுத்துங்கள், தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்போ அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையை நம்ம ரொம்ப புதுப்பிக்கணும். அப்போஸ்தலனாகிய பேதுருவை குறித்து வேதம் சொல்லுது, சிறைச்சாலையிலே படுத்து தூங்கினான் அப்படின்னு வேதம் சொல்லுது. அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து வேதம் சொல்லுகிறது, விரியன் பாம்பு கையில் கடிச்சதுக்கு அப்புறம் கூட அவன் அதை குறித்து பயப்படவே இல்லைன்னு வேதம் சொல்லுகிறது. அப்போ அப்போஸ்தலனாகிய பேதுருவை குறித்து சொல்லுகிறது, உன்னை நாங்கள் சிலுவையில் அறைய போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது என்னை தலைகீழா சிலுவையில் அறைங்க அப்படின்னு தன்னை ஒப்பு கொடுத்தவர். இப்படியே பரிசுத்தவான்கள் எல்லாரும் அப்படி என்னன்னா, கஷ்டமான பாதையிலே, மிகவும் நெருக்கமான பாதையிலே, நம்ம பயப்படுகிற சூழ்நிலையிலே, நம்ம கவலைப்படுகிற நிறைய சூழ்நிலையில அவங்க கவலையும் படல, அவங்க பயமும் படல. ஏன் அவங்க கவலைப்படல? நம்மள மாதிரி அவங்களும் ஒரு மனுஷங்க தானே. ஏன் அவங்க பயப்படல? நம்மள மாதிரி அவங்க ஒரு மனுஷங்க தானே அப்படின்னு நம்ம நினைச்சோம் அப்படின்னு சொன்னா, அந்த அளவிற்கு அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய குவாலிட்டி அவ்வளவு பெருசா இருந்திருக்குது. ஆண்டவர் அவ்வளவு தூரம் அவங்க நம்பி இருக்கிறாங்க. அதனாலதான் அத்தனை பிரச்சனை, உபத்திரமோ, வியாகுலமோ, பசியோ, பட்டினியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, இவை அனைத்தும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன். அப்போ நம்ம இன்னும் நம்ம கவலைப்படுறோம் அப்படின்னு சொன்னா, இன்னும் நம்ம ரொம்ப சந்தோஷம் அடையலை அப்படின்னா, யார் மேல பிரச்சனைனா நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை தான் நம்ம ஆராய்ச்சி பார்க்கணும். ஆவிக்குரிய வாழ்க்கையை தான் நம்ம ஆராய்ச்சி பார்க்கணும். நம்ம எந்த அளவிற்கு ஃபெய்த்தில் இருக்கிறோம், நம்முடைய ஃபெய்த்து, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை குறைவாக இருக்கிறதுனால தான் நம்மளால துக்கமாக இருக்குது, நம்மளால விசுவாசிக்க முடியல. அதனால ஆண்டவருடைய பிள்ளைகள் இன்றைக்கு உபவாச ஜெபத்தில் எல்லாரும் கேட்கணும், ஆண்டவரே என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் என் அடுத்த படிக்கு என்னை கொண்டு போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? அப்படியே கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, அப்பா பார்த்து, ஆண்டவரே ஆவிக்குரிய வாழ்க்கையில் அடுத்த ஒரு படி என்னை கொண்டு போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். சொல்லுங்க, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமென், ஹல்லேலூயா. என்னை அடுத்த சி மைனர். நன்றி அப்பா, எங்களை அதிசயங்களை காண பண்ணுகிற கர்த்தர், உன்னை நான் அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று வாக்கு கொடுத்த தெய்வம், சகலவித ஆறுதலின் தெய்வம், இன்றைக்கு இந்த உபவாச ஜபம் ஆரம்பித்து கொண்டு இருக்கும் போது அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆண்டவரே ஒரு சந்தோஷத்தை, அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு நிரந்தரத்தை ஆண்டவரே கர்த்தர் இப்பொழுது எங்களுக்கு நீர் கட்டளையிடுகிறதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். அவர் ஒருவரே அதிசயமான தேவன், அவர் ஒருவரே அதிசயங்களை செய்கிற கர்த்தர். ரெண்டு விதம் இருக்குது. ஆண்டவருடைய பிள்ளைகள் இந்த ரெண்டு காரியத்தையும் ரொம்ப ஞானமாக கற்றுக்கணும். ஒன்று என்ன அப்படின்னு சொன்னால், நீர் என்னை ஆசீர்வதித்தாலே ஒழிய உம்மை போக விடமாட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம ரொம்ப தீவிரமாக ஜெபம் பண்ணி இது கண்டிப்பாக மாறணும், இதில் ஒரு மாற்றம் வரணும் அப்படின்னு சொல்லி தீவிரமாக ஆண்டவரை தேடி அந்த மாற்றத்தை கொண்டு வர்றது ஒரு பேட்டர்ன். இது ஒன்று இருக்குது. அப்படின்னா எருசலேமை அவர் ஸ்திரப்படுத்தி பூமியிலே அதை புகழ்ச்சியாக்கும் வரைக்கும் அவரை அமர்ந்திருக்க விடாதிருங்கள். இது எனக்கு நடக்கணும் ஆண்டவரே, இது நடக்காமல் நான் உங்களை விட போகிறது இல்லை, நீர் எனக்கு செய்யாமல் வேறு யாருக்கு செய்கிறீங்க அப்படின்னு சொல்லி கண்ணீரோடு அவருடைய சமூகத்தில் போகும்போது அது ஒரு அற்புதம் கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும். அது ஒரு மிராக்கல். இன்னொன்று என்ன அப்படின்னு சொன்னால், அமைதியாய் விட்டு கொடுப்பது. இது ஒரு விசுவாசத்தினுடைய இது ஒரு அளவு. அப்படின்னு சொன்னால் என்ன அப்படின்னா, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாகி தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு என்னவா இருக்குது? சகலமும் நன்மைக்கு எதுவா இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அதை விட்டு கொடுத்துட்டு, சரி ஓகே, ஈசாக்க போல ஏசேக்கில் ஒரு துறவு தோன்றினான், வாக்குவாதம் பண்ணினார்கள், விட்டுட்டான். சித்னாவில் ஒரு துறவு தோன்றினான், வாக்குவாதம் பண்ணினார்கள், விட்டுட்டான். அந்த மாதிரி அதை விட்டுட்டு சந்தோஷமா அடுத்த படிக்கு நேராய் போகும்போது அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுகிறது அந்த ஏற்ற காலம் வரும்போது. அப்போ இந்த விசுவாச காரியத்தில் இந்த ரெண்டையுமே ஒரு தேவனுடைய பிள்ளைகள் ரொம்ப ஞானமா நீங்க தெரிஞ்சு கொள்ளணும். அப்படின்னா சில காரியத்தை ஆண்டவருடைய பிள்ளைகள் விட்டுறவே முடியாது. என்னன்னா அது இப்போதான் டைம், அந்த டைமுக்குள்ள நம்ம ஜெபம் பண்ணி அந்த காரியத்திலிருந்து ஒரு விடுதலையை பெற்றுக்கொள்ளணும். அவ்வளவுதான். ஏசாவுனுடைய மனசுல இப்போ நமக்கு இப்போ கிடைக்கணும். அவன் 40 பேரோடு, அவன் 400 பேரோடு அவன் வர்றான். அந்த ஏசா தனக்கு முன்பாக வரும்போது, இன்னைக்கு ஆண்டவரை விட்டுட்டோன்னா அவன் என்னை மேற்கொண்டுட்டானா வாழவே முடியாது. அதனால ஒரு கிரிட்டிக்கலான ஒரு சூழ்நிலையில தேவ சமூகத்தில் அவர் ஜெபம் பண்றாரு, இல்லை நான் உங்களை விடமாட்டேன் ஆண்டவரே. இது ஒரு பேட்டர்ன், இது ஒரு வித்தியாசமான ஒன்று. ஆனா அதே நேரத்தில் அவங்க மாமனாருடைய விஷயத்துல அவர் ரொம்ப பொறுமையா இருந்து
ரொம்ப பொறுமையாக இருந்து, சரி ஒரு நாள் ஆண்டவர் வச்சிருப்பாரு, அந்த நேரத்திற்காக வெயிட் பண்ணி கர்த்தரே மாற்றினார் பாருங்க. அதுக்கப்புறம் ஒரு பெரிய மாற்றம். அதனால் நீங்கள் எந்த காரியம் அவசரமாக இருக்குது, எந்த காரியத்திற்கு நீங்கள் விடாப்பிடியாக ஜோம் பண்ணி உடனே அற்புதத்தை வாங்கணும். ஆனால் சில காரியத்தை என்ன பண்ணணும்னா அதை அமர விட்டுட்டு எதுக்காக வெயிட் பண்ணணும்னா ஆண்டவருடைய நேரத்திற்காக நம்ம காத்திருக்கணும். கர்த்தருடைய நேரத்திற்காக காத்திருக்கணும். அவர் ஒரு டைம் வச்சிருப்பாரு, அவர் ஒரு நேரம் வச்சிருப்பாரு. அந்த நேரத்தில் எனக்கு செய்வதற்கு கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். அந்த பொறுமையாக அதை வளர்ச்சிக்கு நம்ம வளர்கிற வரைக்கும் அமைதியாக தான் இருக்கணும். நம்ம அது உடனே இன்னைக்கு நட்டுட்டு நாளைக்கு காலையில் கனி கொடுக்க முடியும்னு சொல்ல முடியாது. அது ஆண்டவர் ஒரு டைம் வச்சிருப்பாரு. அப்போது நீங்கள் அடையாளம் கண்டுகொள்ளுங்கள், இது அவசரமா இல்லை இதை ஆண்டவர் வெயிட் பண்ண சொல்கிறாரா, இது சில காலங்கள் இப்படி தான் இருக்குமா அப்படின்னு நீங்கள் அதை கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் கவலை இல்லாமல் சமாதானமாய் வாழ்வதற்கு அது உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். ஹல்லேலூயா. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லணும். ஸோ கடந்த வாரத்திலிருந்து விசேஷமாக நம்ம இந்த அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னா புரிந்து கொள்ளுதலை குறித்து ஆண்டவர் நம்மோட பேசிக்கொண்டே இருக்கிறார். ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையில் இந்த குவாலிட்டி அப்படின்றது என்ன அப்படின்னா, வளர்ச்சி அப்படின்றது என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு மனிதன் எந்த அளவிற்கு புரிந்து கொள்ளுதல் அந்த மனுஷனிடத்தில் அதிகமாக இருக்கிறதோ, எந்த ஒரு ஆண்டவருடைய பிள்ளையினிடத்தில் புரிந்து கொள்ளுதல் என்கிறது அதிகமாக இருக்குதோ, அவங்க தான் உண்மையாக தேவனுக்கு ரொம்ப நெருக்கமானவர்கள். அதே நேரத்தில் ஆண்டவர் அவர்களை வளர்த்துட்டாரு, அவங்க வளர்ந்துட்டாங்க, அவங்க ஓரளவு இந்த பூமியிலே வாழ்வதற்கான தகுதியை பெற்றவர்களாக அவங்க இருப்பாங்க. அதனால் ரொம்ப அவசியமான ஒன்று என்னென்னா, எல்லாரும் இந்த வாரமும் நான் அதை குறித்து தான் ஆண்டவர் என்னை பேசும்படியாய் கர்த்தர் அனுமதித்திருக்கிறார். ஸோ இந்த வாரத்திலையும் நம்ம எதற்காக ஜெபிக்கணும் அப்படின்னு சொன்னால், ஆண்டவரே எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றலை எனக்கு தருவீராக அப்படின்னு நம்ம ஜெபம் பண்ணணும். அப்போது இந்த புரிந்து கொள்ளுதல் என்கிறது ரொம்ப அவசியமான ஒன்று. இதற்கு நான் உதாரணமாக ஒன்று சொன்னேன். யாருக்கு பள்ளியினுடைய படிப்பு ரொம்ப ஈஸியாக இருக்கும், யாருக்கு ரொம்ப கடினமாக இருக்கும் அப்படின்னு சொன்னால், யாருக்கு படிப்பு ஈஸியாக இருக்கும்னா யாருக்கு புரியுதோ அவர்களுக்கு என்னவா இருக்கும், படிப்பு ஈஸியாக இருக்கும். ஆனால் யார் அதை புரிஞ்சு கொள்ளாமல் மனப்பாடம் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நம்ம ஸ்கூலில் பாடம் எடுக்கிறவங்க, இந்த ஃபஸ்ட் ரேங்க் வாங்குகிற பிள்ளைங்க எல்லாரும் நம்மளை விட ஒரு 1/4 கிலோ பிரெயின் அதிகமாக அவங்களுக்கு இருக்குது அப்படின்னு எல்லாம் கிடையாது. நமக்கு எந்த அளவுக்கு மூளை இருக்குதோ அந்த அளவுக்கு தான் அவங்களுக்கும் மூளையினுடைய அளவு இருக்கிறது. நம்முடைய தலை எவ்வளோ பெருசோ அதே மாதிரி தான் அவங்களுக்கும் அந்த தலை அவ்வளோ பெருசு. ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னால், நமக்கு மூளையில் பாதியை வெட்டி எடுத்து மசாலா வச்சுட்டாங்க, அவனுக்கு முழுசாக மூளையை வச்சுட்டாங்க, அதனால தான் அவன் நல்லா படிக்கிறான், நம்ம குறைவாக படிக்கிறோம் நம்ம நினச்சிருக்கிறோம். கிடையாது, அப்படி கிடையாது. ஆனால் என்ன ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னால், அந்த மனுஷன் அந்த ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிற அந்த பர்சன் என்ன பண்ணுறாங்கன்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறாங்க. அந்த டீச்சர் பாடம் நடத்தி கொண்டு இருக்கும் போதே என்ன நினைக்கிறாங்கன்னா, ஓ இப்படியா, நமக்கு அந்த டையோடாமன் அப்படின்ற ஒரு அந்த நீங்கள் நிறைய பேர் இந்த டையோடாமன் அப்படின்றது கேள்விப்பட்டிருப்பீங்க. படிக்கிற இடத்துல அந்த டையோடாமன் அப்படின்றது வரும். அப்போது நான் டையோடாமன் அப்படின்னா என்ன இருக்கும்னா, என்னமோ டையோடாமன் அப்படின்னு தான் தெரியுமே தவிர வேற ஒன்றும் தெரியாது. இப்போ தமிழ்நாட்டினுடைய தலைநகர் சென்னை அப்படின்னு சொல்லி, இப்போ சென்னைன்னா எனக்கு சென்னையை குறித்த ஒரு அறிவு வந்துருச்சு. ஓ சென்னைன்றது இப்படி இருக்குது, இந்த ஏரியாவில் இருக்குது, இதுதான் சிட்டியில் எல்லாம் பெரிய சிட்டி அப்படின்னு எல்லாம் நம்ம நினைக்கிறோம். ஆனால் அன்னைக்கு அந்த காரியத்தை செய்யும்போது சென்னைன்றது எங்கே, நாங்கள் ஒரு கிராமத்தில் இருந்ததுனால இதை பற்றி எதுவுமே தெரியல. எதுவுமே தெரியாததுனால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, படிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, நிறைய பாடத்தில் நம்ம சரியான மார்க் எடுக்க முடியல. அப்போது இந்த அண்டர்ஸ்டாண்டிங், இந்த புரிந்து கொள்ளுதல் என்கிறது தான் நம்மளை எல்லா விதத்திலையும் நம்மளை வாழ வைக்கும். அதனால் எல்லா ஆண்டவருடைய பிள்ளைகளும் ஆண்டவரே புரிந்து கொள்ளுதலுடைய அபிஷேகத்தை எனக்குள்ள வச்சிருங்க ஆண்டவரேன்னு நீங்கள் ஜெபம் பண்ணணும். இதை நீங்கள் விட்டுறவே கூடாது. இந்த செய்தி ஒருவேளை வருகிற வாரம் தொடருமான்னு எனக்கு தெரியாது. ஆனால் இந்த செய்தியை முடிகிறதுக்குள்ள எல்லாருக்கும் ஆண்டவர் ஒரு அபிஷேகத்தை தரணும். புரிந்து கொள்ளுதலுடைய ஆற்றலை ஆண்டவர் நமக்கு எல்லாருக்கும் கட்டளை இடுவாராக. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? வேதம் சொல்லுகிறது, அவரிடத்தில் கேட்டால் அவர் கேட்டதை கொடுக்கிறதற்கு கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். கேளுங்கள், அப்பொழுது உங்களுடைய சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி இவைகளை பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொன்ன கர்த்தர்
கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான். அதனால கர்த்தரிடத்துல நீங்க எதை கேட்குறீங்களோ அதை ஏசப்பா கிருபையாய் கர்த்தர் தருவார். அப்படியே 2 கரங்களையும் அப்படியே உயர்த்தி ஆண்டவரிடத்துல சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. என்னை புரிந்து கொள்ள வைக்கக்கூடிய அந்த ஞானத்தை தருகிற ஒரு தேவன், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், அந்த ஸ்பிரிட்டை எனக்குள்ள தருகிற ஒரு தேவன் ஏசப்பா. ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் வெற்றியாய் வாழ, இந்த உலகத்தில் இருக்கிற காரியங்களை வெற்றியாய் நடப்பிக்கிறதற்கு இப்பொழுது ஆண்டவர் எங்களுக்கு அந்த புரிந்து கொள்ளுதலுடைய ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் எங்களுக்கு கிருபையாய் தருவீராக. சொல்லுங்க அப்பா. ஆண்டவரே, அந்த வார்த்தைகள், அந்த காரியங்கள் எங்களுக்கு கிடைக்கட்டும் ஆண்டவரே, எங்களுக்கு கிடைக்கட்டும் ஆண்டவரே. இப்பொழுது அந்த காரியத்தை கர்த்தர் எங்களுக்கு செய்வீராக. ஸ்தோத்திரம். அந்த புரிந்து கொள்ளுதனுடைய அபிஷேகத்தை கர்த்தர் எங்களுக்கு தருவீராக. இந்த சத்தத்தை உயர்த்தி யாரெல்லாம் கேட்கிறார்களோ, அவர்கள் எங்கெல்லாம் இருக்கிறார்களோ அங்கெல்லாம் ஆண்டவருடைய மகிமை வெளிப்பட போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி அப்பா, நன்றி நன்றி நன்றி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்போ இந்த வாரத்தில் இந்த புரிந்து கொள்ளுதலுடைய ஒரு அபிஷேகத்தை வாங்காம யாருமே போகக்கூடாது. ஆமென். உங்களுடைய ஃபேமிலியில் இப்போ இது மூவ் ஆகிறத, இது செயல்படுகிறத நம்ம எல்லாரும் பார்க்க போகிறோம். இந்த ஆண்டிலிருந்து ஆண்டவர் உங்களுக்கு அதை காண பண்ணுகிறதற்கு வல்லவராக இருக்கிறார். அப்போது இதை நீங்கள் வெறும் ஜெபிச்சா போதாது. நீங்கள் ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணணும்னா இதை நீங்கள் அபியாசப்படுத்தணும். ஆண்டவரே, அந்த புரிந்து கொள்ளுதலுடைய ஒரு ஸ்பிரிட்டை எனக்கு தாங்க ஆண்டவரே அப்படின்னு நீங்கள் கிருபையாய் உங்களுடைய பிள்ளைகளுக்கு கூட இந்த அண்டர்ஸ்டாண்டிங் லெவலை நீங்கள் ரொம்ப அதிகப்படுத்தி கொடுக்கணும். உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் தான் சொல்லி கொடுக்கணும். இந்த வார்த்தையை நீங்கள் சொல்லி கொடுக்காட்டா நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனையை நம்மளால் தீர்த்து விடவே முடியாது. அப்போது இதை குறித்த ஒரு பெரிய விளக்கத்தை கடந்த வாரத்திலிருந்து ஆவியானவர் நம்மோட பேசிக்கொண்டே இருக்கிறார். போன வாரத்தினுடைய செய்தி நிறைய பேருக்கு ஆறுதலாய், நிறைய பேருக்கு பிரயோஜனமாக இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் சாட்சி சொன்னீங்க. அதனால் இந்த புரிந்து கொள்ளுதலுடைய அபிஷேகத்தை நம்ம எல்லாருமே வாங்கணும். வேலை ஸ்தலத்தில் நம்ம புரிஞ்சுக்கணும், நம்முடைய குடும்பத்தில் நம்ம புரிஞ்சுக்கணும், நம்ம ஒரு இடத்துக்கு போகும்போது இது என்ன நடக்குதுன்னு புரிஞ்சுக்கணும், ஒருத்தர் கோபப்படும் போது நம்ம புரிஞ்சுக்கணும், சாப்பிட்ற நேரத்தில் நம்ம புரிஞ்சுக்கணும், சிலது தாமதமாகும் போது நம்ம புரிஞ்சுக்கணும், நமக்கு விரோதமாய் பிசாசு எழும்பும் போது நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த புரிஞ்சுக்கிற ஆற்றல் யாரிடத்துல எல்லாம் இருக்குதோ அவங்க எல்லாம் ரொம்ப கவனமா இருப்பாங்க, ரொம்ப கவனம். அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவர் பட்டணத்துக்குள்ள நுழைகிறான். அந்த பட்டணத்துக்குள்ள நுழையும் போது அங்க இருக்கிற ஒரு லேடி அந்த என்ன கத்துது அப்படின்னு சொன்னா, இதோ உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர்கள் இங்கே வந்திருக்கிறாங்க, நற்காரியங்களை அவங்க நமக்கு போதிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்துது. உடனே கூட இருக்கிறவங்க எல்லாருக்கும் ஒரே சந்தோஷமா இருக்குது. ஐயா பாருங்க ஐயா, இந்த சூனியக்காரி பெண் கூட நம்மளை குறித்து ரொம்ப உயர்வா சொல்றாங்க, எப்படி ஒரு பெரிய ஆசீர்வாதம். நீங்க அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்தினுடைய 17வது வசனத்தில் அதை வாசிக்க முடியும். அவள் பவுலையும் எங்களையும் பின்தொடர்ந்து வந்து, இந்த மனுஷர் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர், ரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்கிறவர்கள் என்று சத்தமிட்டாள். நல்லா கவனிச்சுங்க அடுத்த வசனம். இப்படி அநேக நாள் செய்து கொண்டு வந்தாள். பவுல் சினம் கொண்டு திரும்பி பார்த்து, நீ இவளை விட்டு புறப்படும்படி இயேசுவின் நாமத்தினாலே உனக்கு கட்டளையிடுகிறேன் என்று அந்த அசுத்த ஆவியுடனே சொன்னான். அந்நேரமே அது புறப்பட்டு போயிற்று. கவனிங்க, இது நல்லதா கெட்டதா அப்படின்னு கேட்டா, இந்த இடத்துல இந்த லேடி சொல்றது நல்லதுதான். அப்படின்னா அறிமுகமே இல்லாத ஒரு இடத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் ஊழியம் செய்ய போறாரு. அந்த இடத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் யாருன்ற ஒரு அறிமுகத்தை இந்த லேடி கொடுக்குறாங்க. இன்னொன்னு, இந்த லேடியின் இடத்துல ஆயிரக்கணக்கான ஜனங்கள் குறி கேட்கறதுக்காக வர்றாங்க. இப்போ இந்த அம்மா தான் இந்த ஊர்லயே ரொம்ப பெரிய ஆளா இருக்காங்க, இவங்க ஒரு ரொம்ப மதிப்புக்குரியவங்களா இருக்காங்க. இப்போ ஒரு கூட்டத்தை என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, அப்படியே டைவர்ட் பண்ணி, இல்ல இவரும் பெரிய ஆள் தான், இவரிடத்திலையும் போங்க அப்படின்னு டைவர்ட் பண்ணி விடுறாங்க. இது நல்லதான்னு கேட்டா நம்முடைய பார்வைக்கு என்னவா தோணும் அப்படின்னா, நம்ம இப்ப பாருங்களேன், நம்ம ஊழியம் செஞ்சுட்டு இருக்கும் போது இந்த ஊர்லயே இருக்கிற ஒரு இந்து மனுஷனோ ஒரு முஸ்லீம் ஆளோ இல்ல அவருக்கு பின்னாடி ஒரு 1000 பேர் இருக்காங்கன்னா, அவர் நம்மளை பார்த்து, ஃபாதர் ரொம்ப நல்ல ஃபாதர் ஜெபம் பண்ணா நடக்கும் அற்புதம் அப்படின்னு சொல்றது நம்ம என்ன நினைக்கிறோம்னா, நமக்கு ஒரு பெரிய பப்ளிசிட்டின்னு நினைக்கிறோம். ஆனா அப்போஸ்தலனாகிய பவுல் இதுல என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்றாரு அப்படின்னா, இப்போ இந்த சூனியக்காரி பெண்ணும் அப்போஸ்தலனாகிய பவுலும் ஒரே மாதிரின்னு அந்த லேடி கொண்டு வந்துட்டாங்க.
எல்லா ஜனங்களுக்கும் முன்னாடி. இங்கேயும் அற்புதம் நடக்குது, அங்கேயும் அற்புதம் நடக்குது. ஆனா ஒன்று தெரிஞ்சிச்சு அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு, உலகத்தில் இருப்பவனை விட எனக்குள்ளே இருக்கிற இயேசு பெரியவர். நீ உன்னுடைய அந்த பிசாசையும் என்னுடைய ஆண்டவரையும் ஒரே மாதிரி டீல் பண்ண முடியாது. நீ வேற, ஆனா எனக்குள்ள இருக்கிற ஸ்பிரிட்டு உன்னிடத்தில் இருக்கிறதை விட அதிபயங்கரமானது என்று இவங்க நம்மளை டம்மி பண்றாங்கன்னு தெரிஞ்ச உடனே அப்போஸ்தலனாகிய பவுல் என்னன்னா இயேசுவின் நாமத்தில் அதை துரத்திட்டாரு. அவ்வளவுதான், அந்த பிசாசு அந்த லேடியை விட்டு ஓடிச்சு, ஜனங்கள் எல்லாம் சண்டைக்கு வந்துட்டாங்க. அப்போ ஒன்று நினைத்துக் கொள்ளுங்க, இந்த சில நேரத்தில் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாம இருந்துட்டோம்னா அந்த இடத்துல ஒரு பின்விளைவை அவங்க சந்திக்க நேரிடும். அதனால இந்த அண்டர்ஸ்டாண்டிங் ஸ்பிரிட் அப்படின்றது ரொம்ப 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 அவசியமான ஒன்று. ஒரு மாமா மச்சான் இடத்துல பேசுறதுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் தேவை. ஒரு திருமணம் பண்ணின பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கிற இடத்துல அவங்க பேசும்போது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தேவை. இந்த அண்டர்ஸ்டாண்டிங் நமக்குள்ள வரும். இந்த உபவாச ஜெபத்திற்கு பிற்பாடு ஆண்டவர் உங்களுக்கு தருவார். நான் நம்புறேன், உங்களை தேறினவர்களாய் ஆண்டவர் நிறுத்துகிறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். எத்தனை பேருக்கு இது தேவைன்னு நீங்க நினைக்கிறீங்க? எத்தனை பேருக்கு இது அவசியமான ஒன்று? ஹல்லேலூயா. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். ஆமே. நான் ஆராதிக்கிற தேவன் அந்த கிருபை எனக்கு தாராளமாய் ஏராளமாய் கர்த்தர் தரப்போறாரு. நிறைய கர்த்தர் தரப்போறாரு. அவரிடத்தில் ஏராளமானது உண்டு. அவருடைய சிறகுகளின் நிழலிலே என்னை மூடி அவர் மறைக்க போகிறார். ஆமேன். கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, எதற்கு எடுத்தாலும் நீங்க என்ன செஞ்சாலும் உங்களுடைய நோக்கம் என்னவா இருக்கணும்னா சரியானதா இருக்கணும். உங்களுடைய நோக்கம் சரியானதா இருக்கணும். என்ன வேணாலும் பண்ணுங்க, உங்களுடைய அந்த காரியத்தை குறித்து உங்களுடைய எதுக்காக பண்றீங்க, என்ன நோக்கம். நான் ஒரு சம்பவத்தை சொல்றேன். நான் உங்களுக்கு ஒரு சிலருக்கு தெரியாது. ஊழியத்தினுடைய ஆரம்பத்தில் ஒரு சின்ன ஒரு குடிசை வீடு. நான் அப்போல்லாம் நிறைய வீட்டுக்கு விசிட்டிங் போவேன். அன்றைக்கி நிறைய டைம் இருந்து விசிட்டிங் போவேன். அப்போ அந்த குடிசை வீட்டில் ஒரு பொண்ணு ஒரு பையன். அப்போ அந்த பொண்ணு ரொம்ப அழகான ஒரு பொண்ணு, ரொம்ப அழகான பொண்ணு. அப்படின்னா ஒரு குடிசை வீட்டில் அவ்வளோ அழகான ஒரு பிள்ளைன்ற மாதிரி ரொம்ப நல்ல பிள்ளை, அழகான பிள்ளை. அப்போ அவங்க சர்ச்சுக்கு வந்துட்டு இருந்தாங்க. அந்த அம்மா சொன்னாங்க, என்னுடைய பொண்ணுக்கு திருமணம் ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி. உடனே நான் சொல்கிறேன், என்ன திருமணம் ரெடி பண்ணிட்டீங்கன்னு சொல்கிறீங்க? எங்கிட்ட எதுவுமே சொல்லலை, எதுவுமே பண்ணலை, அதுக்குள்ளே பத்திரிக்கை வேறு அடிச்சிட்டிங்க. எங்கே வச்சு கல்யாணம் நடக்குது அப்படின்னு சொன்னால், கோயிலில் வச்சு கல்யாணம் நடக்குது அப்படின்னாங்க. அவங்க ஒரு கிறிஸ்டியன், அவங்க ஆண்டவரை அறிஞ்சவங்க, அவங்க ஞானஸ்நானம் எடுத்தவங்க. அந்த பொண்ணு ஞானஸ்நானம் எடுத்த பொண்ணு இப்போ கோயிலில் வச்சு கல்யாணம் நடக்குது அப்படின்னு சொன்னோன்னா அவங்க என்ன நிறைய பேசுகிறாங்க. பாஸ்டர், இது வரைக்கும் நாங்கள் கஷ்டப்பட்டே நாங்கள் பொழைச்சிட்டோம், இந்த குடிசை வீட்டில் இருந்துட்டு எங்கள் வாழ்க்கை இது பண்ணிட்டோம். இப்போ என் பிள்ளைக்கு ஒரு நல்ல வரன் வருது, நாங்கள் எப்படி இந்த பிள்ளை வேண்டான்னு சொல்கிறது அப்படின்னு கேட்டால், ஒசூர் பக்கத்துலேருந்து, பெங்களூர் பக்கத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பணக்கார குடும்பத்தில் ஒரு பையன். ஆனால் இந்த பொண்ணு பார்த்தீங்க அப்படின்னா 21-22 வயசுன்னு வச்சுங்களேன். அந்த பையனுக்கு ஒரு 40 இயர்ஸ், 40 வயசு இருக்கும். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷம் 6 வருஷம் டிஃப்ரெண்ட் தான் கூட பரவாயில்ல. கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷத்துக்கு மேலே 2 பேருக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது. அந்த ஃபோட்டோ காமிச்ச உடனே நான் சொன்னேன், அம்மா இது சரியாகாது, நீங்கள் கொஞ்சம் பார்த்து நீங்கள் செய்யுங்க, இப்போ பிரச்சனை இல்லைனாலும் வருகிற காலத்தில் இது பிரச்சனையாக மாறிடணும்னு கேட்ட உடனே அவங்களுடைய முழு குறிக்கோளும் என்ன அப்படின்னா, அந்த பையனுக்கு சொத்து இருக்குது. அந்த பையனுக்கு சொத்து இருக்குது. பெங்களூரில் 15 வீடு வாடகைக்கு விடுறான். அந்த பையனுக்கு 2 லட்சம் ரூபாய் சம்பளம். இந்த மாதிரி பணத்தை குறிச்சே பேசிட்டு இருந்தாங்க. அப்போ அந்த பொண்ணுகிட்ட பேசும்போது, என்னம்மா நீ எப்படிமா ஒத்துக்கிட்ட அப்படின்னு சொன்னால், முன்னாடி நான் ஒத்துக்காம தான் இருந்தேன், ஆனால் இப்போ நான் நினச்சேன் என்ன பண்ணுறது, நமக்கு காசு வருது இல்லை, நம்ம போகலான்னு சொல்லிட்டு என்னென்னமோ சொல்லியும் கேட்கல. திருமணம் முடிஞ்சிருச்சு. இப்போ அந்த திருமணம் முடிச்ச ஒரு 6-7 மாதம் இருக்கும். அந்த பையனுக்கு இந்த யூரின் போகிற இடத்துல கொஞ்சம் ப்ராப்ளம் செக் பண்ணி பார்த்தா 2 கிட்னியும் ஃபெயிலியர். 2 கிட்னியும் ஃபெயிலியர் ஆச்சு. இந்த 2 கிட்னியும் ஃபெயிலியர் ஆன உடனே இந்த அம்மாவுக்கும் மகளுக்கும் துக்கம் வரல. என்ன வந்துச்சுன்னா சந்தோஷம் வந்துச்சு. ஏன் சந்தோஷம் வந்துச்சு அப்படின்னு சொன்னா, இப்போ இவன் சீக்கிரமா செத்து போயிடுவான். செத்து போனதுக்கு பிற்பாடு முழு பணம் யாருக்கு வந்துடும்? நான் கதை சொல்லலை, நடந்த சம்பவத்தை சொல்றேன். நேருக்கு மனுஷங்க எப்படி இருக்காங்க பாருங்க, மனுஷனுடைய நோக்கம் எப்படி இருக்கு பாருங்க. பணம் தான் அவங்களுடைய நோக்கமாக இருக்குது. அப்போது இவருக்கு கிட்னி ஃபெயிலியர்னு அந்த பொண்ணுக்கு பிடிக்காத வாழ்க்கை தான் அந்த பிள்ளை வாழுது. அந்த வாழ்க்கை அந்த பொண்ணுக்கு பிடிக்கல. ஏன்னா இந்த பொண்ணு சின்ன பொண்ணு, அந்த பையன் ரொம்ப பெரிய பையன். ஏதோ பணத்துக்காக போனாங்க. ஆனால் வாழ்க்கை ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அந்த பிள்ளையால் வாழ முடியல. இப்போ அந்த பையன் என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னால்,
திரும்ப வந்து அவனை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாங்க. இவங்களுடைய அன்பில் மாற்றம் வருது. இவங்க பணத்திற்காகத்தான் தன்னை வந்து தேடி வந்துட்டாங்க அப்படின்னு அந்த பையனுக்கு வந்து லைட்டாக வந்து ஒரு எண்ணம் வருது. இல்லை, இவங்க பணத்துக்காக தான் என்ன இப்படி கல்யாணம் பண்ணியிருக்காங்கன்னு சொன்ன உடனே அவன் என்ன முடிவு பண்ணிட்டான் அப்படின்னா, நான் சாகிறதுக்குள்ள இந்த பொத்த பணத்தையும் அழிக்காமல் நான் சாக மாட்டேன்னு முடிவெடுத்துட்டான். முடிவெடுத்துட்டு அவனுடைய அந்த கிட்னி ப்ராப்ளத்துக்கு பார்த்தீங்கன்னா, எங்கெல்லாம் பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல் இருக்குமோ, எங்கெல்லாம் ஹைஃபைவான ஹாஸ்பிட்டல் இருக்குமோ, எல்லா ஹாஸ்பிட்டலுக்கும் போய் அவனுடைய வீட்டை வித்தாச்சு, சொத்தை வித்துட்டாச்சு, எல்லாம் விற்று கடைசியில் அவன் மரணம் அடைகிற தருவாயில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இந்த ஃப்ரீயாக கேன்சருக்கு வந்து கடைசியில் அந்த முத்தி போய் ஒரு ஃப்ரீ ட்ரீட்மெண்ட் இருக்குது பாருங்களேன், அந்த அளவிற்கு அந்த பையன் தள்ளப்பட்டு எல்லாத்தையுமே அழிச்சிட்டான். எல்லாத்தையும் அழித்து அந்த பையனும் இப்போ இறந்து போயிட்டான். அந்த பையன் இறந்து போனதுக்கு பிற்பாடு இவங்க நோக்கம் என்ன தெரியுமா? பணம். இவங்க கல்யாணம் பண்ணது பணத்துக்காக, இந்த பையனுக்கு வியாதி வந்த உடனே சந்தோஷப்பட்டது பணத்திற்காக. கடைசியில் அவர்களுக்கு ஒரு பணம் கூட கிடைக்காம, எந்த காரியம் இல்லாமல் தன்னுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையை நஷ்டப்படுத்தி இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் வந்து அதை யோசித்து டென்ஷன் ஆகி கோவப்பட்டு, அந்த ஒரு குழந்தை வேற இது கடையில் பிறந்துச்சு, அந்த குழந்தைய போட்டு அடித்து முழுக்க முழுக்க சைக்காலஜிக்கலாக ப்ராப்ளம் ஆகிற ஒரு பெண்ணாக அந்த பெண் மாற்றப்பட்டாள். காரணம் என்ன தெரியுமா? இந்த நோக்கம் சரியில்லை, நோக்கம் சரியில்லை. அதனால ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீங்கள் வந்து தப்பான ஒரு நோக்கத்தோடு நீங்கள் என்ன பண்ணினாலும் அது கடைசியாக எதில் தான் வந்து நிற்கும்னா, அது தவறான இடத்துல தான் வந்து நிற்கும். அதை நீங்கள் சரி பண்ணவே முடியாது. உங்களுடைய எண்ணம் சரியில்லைன்னா, உங்களுடைய நோக்கம் சரியில்லைன்னா, உங்களுடைய தீம் சரியில்லைன்னா கண்டிப்பாக அதில் ஆண்டவர் துணை நிற்கவே முடியாது. அதனால எந்த காரியமாக இருந்தாலும் முதல்ல எது உங்களுக்கு சரியாக இருக்கணும்னா, உங்களுடைய நோக்கம் கரெக்டாக இருக்கட்டும், உங்களுடைய தீம் கரெக்டாக இருக்கட்டும். நீங்கள் செய்கிறீங்களா, அந்த காரியத்தை வந்து உண்மையாக செய்யுங்க, அந்த காரியத்தை வந்து நல்லா செய்யுங்க. நீங்கள் வந்து உள்ளுக்குள்ளே ஒன்றை வச்சுட்டு வெளியில் நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. என்னுடைய ஊழிய அனுபவத்தில் எத்தனையோ பேரை பார்த்துருக்கிறேன், இந்த நோக்கம் சரியில்லாமல், உள்ளுக்குள்ள அந்த எண்ணம் சரியில்லாமல் போய் என்னென்னமோ பண்ணினவங்க யாருமே வெற்றி அடையவே இல்லை. அவங்களுக்கு ஆரம்பத்தில் நல்லா இருக்கும், பேசும்போது நல்லா இருக்கும், ஆனால் கடைசியில் ஒரு நாள் அந்த காரியம் வந்து அவர்களுக்கு பிரச்சனையாய் மாறிவிடும். நீங்கள் கல்யாணம் பண்ணுறதுக்கு ஒரு நோக்கம் இருக்குதா, நான் நல்லா வாழணும், சந்தோஷமாக வாழணும், இவரோட சேர்ந்து வாழணும், இவங்களோட இந்த நோக்கம் இருக்குதா, அவ்வளோதான், நீங்கள் ஜெயிச்சிருவீங்க. ஒரு மனுஷனிடத்தில் பேசும்போது அந்த மனுஷனிடத்தில் ஏதாவது காரியத்தை இது பண்ணுறீங்களா, அவங்களுடைய நோக்கம் சரியாக இருக்கணும். இந்த நோக்கம் சரியாக இல்லை அப்படின்னா நீங்கள் ரொம்ப சிக்கலில் மாட்டுக்குவீங்க. நான் வந்து இந்த ஞாபகப்படுத்துறதுக்காக உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு விஷயம் வந்து, ஒரு பையன் வந்து என்கிட்ட ஃபோட்டோ எடுக்க கேட்குறான். ஃபோட்டோ எடுத்துட்டான். உடனே நான் வந்து சரி, நம்ம எல்லாருக்குமே ஃபோட்டோ எடுக்கும்போது யாருக்கும் வேணான்னு சொல்கிறது இல்லையே, நம்ம ஒரு பெரிய என்ன ஆளா, ஆனால் நம்மளையும் நம்பி நம்ம கூட ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு கேட்குறாங்களே, அது வந்து சந்தோஷமாக இருக்கிறதுனால சந்தோஷம் தானே அது, சரி எடுத்துக்காப்பான்னு சொன்னால், அவன் கொஞ்ச நேரம் முன்னாடி வந்து என்ன சொன்னான்னா, பாஸ்டர் எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணுங்கள், என் தோள் மேலே கையை போட்டுக்குங்க அப்படின்னா. சரி, ஓகே, பிரியமாக கேட்குறான் பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு அவன் தோள் மேலே கையை போட்டு நான் ஒரு ஃபோட்டோ எடுக்க, சரி ஃபோட்டோ எடுத்துக்கோ அப்படின்றான். அப்போ இன்னும் கொஞ்ச நேரம் தாண்டிட்டு அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, உங்களை வந்து ஒரு ஹக் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்குறான். அப்படின்னா உங்களை கட்டி பிடிச்சிக்கலாமா அப்படின்னு கேட்குறான். உடனே நான் சொன்னேன், தாராளமாக கட்டி பிடிச்சிக்கப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. உடனே தாராளம் அவன் கட்டி பிடிச்சிட்டான். இப்போது என்னோட தோள் மேலே நான் கையை போட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்தாச்சு, நெருக்கமாக ஒரு ஃபோட்டோ எடுத்தாச்சு, அவனுக்கு கட்டி பிடிச்சி ஒரு ஃபோட்டோ எடுத்தாச்சு, ஒரு கேமராவை கொடுத்து ஒரு பையன் அங்கே நிற்க வச்சிருக்கிறான். எனக்கு ரொம்ப பெருசாக தெரியல, எல்லாரும் ஃபோட்டோ எடுக்கிறது மாதிரி நினச்சேன். ஒரு 6-7 மாதம் தாண்டிடுச்சு. ஒரு 6-7 மாதம் தாண்டினா எனக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு குடும்பம், எனக்கு ரொம்ப அன்பான ஒரு குடும்பம். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, பாஸ்டர் என் பொண்ணுக்கு வந்து மாப்பிள்ளை ரெடி ஆயிடுச்சு, எல்லாம் பேசி முடிச்சிட்டோம், மாப்பிள்ளையும் உங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும், மாப்பிள்ளை உங்களுக்கு ரொம்ப க்ளோஸு, மாப்பிள்ளையும் நீங்களும் அப்படி அப்படின்னாங்க. என்னடா நமக்கு எந்த மாப்பிள்ளை க்ளோஸு, யாரு அப்படின்னு, அவ்வளோ க்ளோஸான மாப்பிள்ளையா நீங்க பிடிச்சிருக்கிறீங்க, யார் அப்படின்னு போட்டோ எடுத்து பார்த்தா அவன் எனக்கு அடையாளமே தெரியல, யாருன்னே தெரியல. ஆனா யாருன்னே தெரியாத ஒரு பையனுக்கு நான் என்ன பண்ணியிருக்கிறேன், தோளில் கை போட்டு ஃபோட்டோ எடுத்திருக்கிறேன், அவனுக்கு கட்டி பிடிச்சிருக்கிறேன், எல்லாம் படிக்க எனக்கு முகமே மறந்து போயிடுச்சு. அவங்கள்ட்ட சொல்கிறேன், அம்மா இல்லைம்மா எனக்கு இது தெரியாதே, எனக்கு அந்த அளவுக்குலாம் தெரியாது, நிறைய பேர் ஃபோட்டோ எடுக்கிறாங்கம்மா, இல்லை நானும் ஃபோட்டோ எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணினேன் அப்படின்னா, இவங்க சொல்கிறாங்க, ஐயோ இல்லை பாஸ்டர் எல்லாத்தையும் நாங்கள் பேசி முடிச்சிட்டோம், நாங்கள் எதையுமே யோசிக்கல, உங்களுக்கு இவ்வளோ நெருக்கமானவேன்னு சொன்ன உடனே நாங்கள் எதையுமே கேட்கல அப்படின்றாங்க.
எனக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. இயேசுவே என்ன பண்ணுறது, இப்போ இந்த மேரேஜை நிறுத்த முடியுமா, இது என்ன எனக்கு ஒன்றுமே புரியல. உண்மையிலேயே அதுக்கு பிறகு அந்த திருமணத்தை அவர்களால் தடுக்க முடியல, நிறுத்தவும் முடியல. அந்த திருமணத்தை நடத்தி முடிஞ்சாச்சு. ஆனால் முடிஞ்சதற்கு பிறகு அந்த பையன் முழுக்க அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணுறதுக்காக திட்டம் போட்டு அழகாக யோசிச்சு என்ன மட்டும் இல்லை, என்ன மோகன் ஸ்லாசரஸ் அப்பாவை, ஃபாதர் பெர்க்மன்ஸ் அப்பாவை, இந்த மாதிரி கிறிஸ்டியானிட்டியில் யாரெல்லாம் ரொம்ப மற்றவர்களுக்கு தெரியுமோ அவங்க எல்லாரோடையும் சேர்ந்து அவன் ஃபோட்டோ எடுத்துருக்கிறான். அவங்க எல்லாரோடையும் நெருக்கமாக இருக்கிறது மாதிரி காமிச்சிருக்கிறான். ஏன்னா அவனுக்கு ஒரே எண்ணம் என்ன அப்படின்னா, எப்படியாவது அந்த பிள்ளைய கல்யாணம் பண்ணணும். ஆனால் அவனுடைய நோக்கம் சரியில்லாததுனால அவனுடைய வாழ்க்கை மட்டும் போனதில்லை, இப்போ அப்பாவியாக இருந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் ஒன்றும் இல்லாமல் போயிருச்சே. அவன் வாழ்க்கை அதுக்கப்புறம் அவனுடைய நோக்கம் சரியில்லாமல் எப்படி அவன் வாழ்வான், எப்படி அவன் நல்லா வாழ முடியும்? அதனால் ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீங்கள் எந்த இடத்துல போனாலும் என்ன செய்தாலும் உங்களுக்கு எது ரொம்ப கவனமாக இருக்கணும்னா, உங்களுடைய நோக்கம் எதுவாக இருக்கணும்னா சரியானதாக இருக்கணும். தவறான நோக்கம் உடையவர்களுக்கு ஆண்டவர் ஒரு நாளும் துணை நிற்கவே மாட்டார். அது என்னைக்காவது ஒரு நாள் உங்களுக்கு பிரச்சனையா அமைஞ்சிடும். அது என்னைக்காவது ஒரு நாள் உங்களுக்கு எதிராக நின்றோம். நீங்க எல்லாத்தையும் மறைச்சிட முடியாது, நீங்க எல்லாத்தையுமே மற்றவங்களுக்கு வெளியே சொல்லிட முடியாது. அதற்கு மாறாக உங்களுடைய நோக்கம் சரியா இருக்குமானால் அந்த நோக்கத்தில் கர்த்தர் இருப்பார். என்ன சூழ்நிலை வந்தாலும் கர்த்தர் உங்களை ரொம்ப அழகாய் ஆச்சரியமாய் நடத்துவதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா! எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். ஆமென். கர்த்தர் காண்கிற தேவனாய் இருக்கிறார். ஆண்டவர் பார்க்கிற தேவனாய் இருக்கிறார். அந்த பணத்தை வச்சுட்டோம், அந்த பொருளை வச்சுட்டோம், அந்த நபரை வச்சுட்டோம், ரொம்ப நாள் நம்மளால ஓட்டவே முடியாது. நீங்க நோக்கம் சரியா இருந்து ஒருவேளை கையில வாங்கிடலாம், நோக்கம் சரியில்லாம இருந்து நீங்க அனுபவிக்கிறது மாதிரி இருக்கலாம். ஆனா ஒரு நாள் உங்களுக்கு கண்டிப்பா அது என்னவா முடியும்னா அது பிரச்சனையா தான் முடியுமே தவிர, இன்னொருத்தரை நம்ம அழிச்சு இது பண்ணணும்னு நோக்கத்தோட இருந்தோம்னா அது என்னைக்குமே நமக்கு ஆசீர்வாதமா இருக்கவே இருக்காது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஆண்டவரிடத்துல சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, என்னுடைய நோக்கத்தை நன்றாய் அறிந்திருக்கிறவர், என்னுடைய நோக்கத்தை நன்றாய் அறிந்திருக்கிறவர், நான் செயல்படுகிற அந்த காரியத்தை ஆண்டவரே எனக்கு நோக்கத்தை சரியாய் மாற்றி கொடுக்கிற ஒரு நல்ல தேவன், சரியாய் மாற்றி கொடுக்கிற ஒரு நல்ல தேவன். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தாவே உமக்கு நன்றி அப்பா. என்னுடைய நோக்கத்தை கர்த்தர் நீ சரி செய்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆமென். ஹல்லேலூயா. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். வேதத்தில் சவுல் ராஜாவை குறித்து வாசிக்கிறோம். இப்போ சவுல் ராஜாவுக்கு யாரை பிடிக்காது அப்படின்னா தாவீதை கொஞ்சம் சுத்தமாக பிடிக்காது. தாவீதை எப்படியாவது கொல்லணுன்றது தான் சவுலுடைய பெரிய நோக்கம். அதனால இவர் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, இந்த சவுல் ராஜா எத்தனையோ முயற்சி எடுத்தும் தாவீதை கொல்லவே முடியல. அதனால இவர் ஒரு திட்டம் போடுறாரு. என்ன திட்டம் போடுறாரு அப்படின்னு சொன்னா, பெலிஸ்தியருடைய 100 நுனித்தோல்களை நம்ம கேட்போம். அந்த பெலிஸ்தியர் பட்டணத்தில் இருக்கிற பெரிய யுத்த வீரர்களுடைய நுனி அப்படி கிடைச்சிச்சுன்னா என் பிள்ளைய கல்யாணம் பண்ணி கொடுப்பேன்னு ஒரு காரியத்தை சொல்றாரு. அப்படின்னா தனக்கு ஒரு மகள் இருக்கா, அழகான மகள். இந்த மகளை நான் கல்யாணம் பண்ணி கொடுக்க விரும்புறேன். ஆனா யாருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க விரும்புறேன் அப்படின்னு சொன்னா, யார் ஒருத்தர், நீங்க 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரத்தினுடைய 25வது வசனத்தை வாசிக்கும் போது, அப்பொழுது சவுல் ராஜா பரிசியத்தை விரும்பாமல் பெலிஸ்தியரின் 100 நுனி தோள்களினால் ராஜாவின் சத்துருக்களிடத்தில் பழி வாங்க விருப்பமாய் இருக்கிறார் என்று தாவீதுக்கு சொல்லுங்கள் என்றான். தாவீதை பெலிஸ்தியரின் கையினால் விழப்பண்ணுவதே சவுலுடைய எண்ணமா இருந்தது. அந்த வசனம் அப்படி இருக்கட்டும், நல்லா எனக்கு கவனிச்சுங்க. பாக்குறீங்களா? கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். இப்போ தன்னுடைய மக திருமண வயசுல இருக்கிறான். இப்போ ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை யாருடைய காது கேட்க சொல்றாருன்னா, நீங்க தாவீதனுடைய காது கேட்க சொல்லுங்க, பெலிஸ்தியருடைய 100 நுனித்தோல்களை கொடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னா என் பொண்ணை நான் கல்யாணம் பண்ணி தரேன். ஆனா இந்த சவுலுக்கு தன்னுடைய பொண்ணை தாவீதுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறது அவருடைய விருப்பம் இல்லை.
அவருக்கு என்ன நோக்கம்னா, இவன் போய் சண்டை போடுவான், அங்க போய் அவனுடைய நுனின் தோலை எடுக்க போகும்போது 100 பேர் இவனோட சும்மா விட மாட்டாங்க, இவனை கொன்றுவாங்க, எப்படியாவது இவனை அவன் கையில விழ வைக்கணும்னு நினைச்சிட்டு உள்ளத்துக்குள்ள வேற ஒரு நோக்கம். ஆனா செய்யறது, சத்தமா சொல்லுங்க, செய்யறது வேற, உள்ள வேற இருக்குது, வெளியில வேற இருக்குது. உள்ள விஷம் இருக்குது, வெளியில பால் மாதிரி கக்கிட்டு இருக்கான். இப்போ வந்துச்சு உடனே. அப்பொழுது சவுல் ராஜா 26வது வசனத்தை வாசிக்கும் போது 26 26 வாசிக்கலாமா? அவன் ஊழியக்காரர் தாவீதுக்கு இந்த வார்த்தைகளை சொன்ன போது, ராஜாவுக்கு மருமகன் ஆகிறது தாவீதிற்கு, யாருக்கு? தாவீதுக்கு ரொம்ப இஷ்டமா இருக்குது. என்னடா பொண்ணையே, ராஜாவுடைய பொண்ணையே கல்யாணம் பண்ணி தருவாளா? அவங்களுக்கு உடனே அவனுக்கு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணலான்னு இஷ்டமா இருக்குது. அப்பொழுது குறித்த நாட்கள் நிறைவேறும் முன்னே தாவீது எழுந்து தன் மனுஷரை கூட்டி கொண்டு போய் பெலிஸ்தியரில் 200 பேரை வெட்டி அவர்கள் நுனித்தோல்களை கொண்டு வந்து ராஜாவுக்கு மர்மனாகும்படி அவைகளை ராஜாவுக்கு எண்ணி செலுத்தினான். அப்பொழுது சவுல் தன் குமாரத்தியாகிய மீகாளை அவனுக்கு மனைவியாக கொடுத்தான். ஹலோ, இப்போ என்ன, இப்போ தேவையா இது? தன்னுடைய பிள்ளைய ஒழுங்கா வச்சிருந்தா கூட வச்சிருந்திருக்கலாம். இப்போ இவன் மேல ஒரு வஞ்சகத்தை வச்சு இவனை கொல்லணும்னு நினைச்சு 100 நுனித்தோல்களை கேட்டா, இவன் போய் எதிரியினுடைய பாளையத்தை ஜெயித்து எவ்வளவு கொண்டு வந்தானாமா? நீ என்ன 100 கொடுக்குறீங்க, இந்த பிள்ளைய கல்யாணம் பண்றதுக்கு 200 கூட நான் தருவேன்னு சொல்லிட்டு வேதம் சொல்கிறது எண்ணி கொடுத்தானாமா. கவுண்ட் கரெக்டா இருக்கா பாத்தீங்களா அப்படின்னு. இப்ப வேற வழியே இல்லாம சொன்ன வார்த்தையை காப்பாற்றணுமேனு வச்சுட்டு மூஞ்சி செத்து போய், நான் சொல்றேன், அந்த கல்யாணத்தில் யார் சந்தோஷமா இருந்திருப்பானா? சவுல் தன்னுடைய மகளுடைய கையை பிடிச்சி தாவீதுனுடைய கையில் கொடுக்கும்போது மருமகனே அப்படின்னு கொடுத்துருப்பானா? உன்னை கொல்லலான்னு நினைச்சா என் பிள்ளையும் சேர்த்து உன் கையில் கொடுக்க வேண்டிய சூழ்நிலைக்கு என்னை கொண்டு வந்து விட்டப்பாரு. மூஞ்சி செத்து போய் அந்த இடத்துல கொடுத்தான். காரணம் என்ன? காரணம் என்ன? இருதயத்துக்குள்ள என்ன சரியில்லை? அதான் நம்ம ஊரில் சொல்லுவாங்கல்ல, எண்ணம் சரியில்லை, நோக்கம் சரியில்லை. அதனால் நீங்கள் திருமணம் பண்ணுறதா இருக்கலாம், நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு வாழ்க்கை துணையை தேடுகிறதா இருக்கலாம், ஒரு வேலை ஸ்தலமாக இருக்கலாம், எனிவே எதா இருந்தாலும் நீங்கள் முதல்ல ஆராய்ச்சி பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, என்னுடைய நோக்கம், சத்தமாக சொல்லுங்கள், என் நோக்கம் சரிதானா? என் நோக்கம் சரிதானா? நான் செய்கிற அந்த காரியத்தில் என்னுடைய அந்த மாதிரி இந்த சத்தத்தை கேட்குற யாரோ ஒருத்தர் வந்து உங்களுடைய நோக்கம் சரியில்லாமல் பிசாசு ஒருவேளை உங்களுக்குள்ள புகுந்து ஏதாவது செஞ்சுருக்கலாம். ஆனால் தயவு செய்து விட்டுருங்க. ஏன்னா உங்களுடைய நோக்கம் சரியில்லைன்னா என்னைக்காவது ஒரு நாள் நீங்கள் வந்து ஒரு தோல்வியில் வந்து நிற்பீங்க. இதற்கு மாற்று கருத்தே இல்லை, மாற்று கருத்தே இல்லை. உங்களுடைய எண்ணம் சரியில்லாமல் நீங்கள் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. அது என்னைக்குனாலும் ஒரு நாள் தோல்வியில் தான் வந்து நிற்கும். அது ஜெயத்தை கண்டிப்பாக உங்களுக்கு தராது. ஏன்னா ஆண்டவர் எதை பார்க்கிறார் அப்படின்னா, என்னுடைய இருதயத்தினுடைய நோக்கத்தை கர்த்தர் அறிகிற தேவனாய் இருக்கிறார், அறிகிற தேவனாய் இருக்கிறார். அவர்களோ எனக்கு தீமை செய்ய நினைத்தார்கள், கர்த்தரோ இன்று நடந்து வருகிறபடியே அதை நன்மையாய் முடிய பண்ணினார், அதை நன்மையாய் முடிய பண்ணினார். அல்லேலூயா. யூதாஸ் காரியத்தை குறித்து வேதம் சொல்லுது, ஆண்டவரை வந்து வெள்ளிக்காசுனால காட்டி கொடுத்தார். இந்த வெள்ளிக்காசுனால காட்டி கொடுத்த இந்த யூதாஸ் காரியத்தை வந்து நான் சொன்னது மாதிரி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், உண்மையாகவே இயேசுவை சிலுவையில் அறைய ஒப்பு கொடுக்கணும்னு அவனுக்கு பிரியம். அவனுக்கு பிரியம் இல்லை. அவனுக்கு என்ன யோசிக்கிறான் அப்படின்னு சொன்னா, அவரை நான் ஒரு முத்தம் போடுவேன், அவரை காமிச்சு கொடுத்து முத்தம் போடுறதுனால இவனும் என்ன அவரை பிடிச்சிக்க முடியுமா? அவர் எவ்வளோ பெரிய பெரிய வெற்றியாளர், அவர் எவ்வளோ பெரிய கில்லாடி, அவர் வந்து எங்கே வேணாலும் தப்பிச்சு போயிடுவார். அப்போ அவன் என்ன நினைச்சான்னா, காப்பாற்றப்படுவதும் காப்பாற்றப்பட்டுட்டாரு, இயேசு தப்பிச்சதும் தப்பிச்சிருவாரு. அதே நேரத்தில் நம்ம கையில் கணம் கிடைக்கிறதுக்கும், காசுக்கு காசு, அற்புதத்துக்கு அற்புதம். அவ்வளோதான். ஒரு முத்தம் தானே, ஒரு முத்தம் தானே. அவனுக்கு பண ஆசை, அவனுடைய சிந்தை முழுக்க பணத்தினாலே நிறைஞ்சிருக்குது. அவ்வளோதான், காமிச்சு கொடுத்துட்டான். ஆனால் வேதம் சொல்லுது, ஆண்டவர் வந்து அதை தன்னுடைய சிலுவைக்கு ஒப்பு கொடுத்ததுனால இப்போ எந்த வழியும் இல்லாமல் நாண்டு கொண்டு செத்தான். எது சரியில்லை? சத்தமாக சொல்லுங்க. ஹல்லேலூயா. அதனால மனிதனோ முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். அதனால் ஆண்டவரே, எனக்கும் என்னுடைய பிள்ளைகளுக்கும் என் குடும்பத்திற்கும் எதை சரி பண்ணுங்க அப்படின்னு சொன்னார். என்னுடைய நோக்கத்தை கர்த்தர்
நீங்கள் யாரோ அதை வெளிப்படுத்துங்க, நீங்கள் என்னமோ அதை வெளிப்படுத்துங்க, உங்களிடத்துல என்ன இருக்கோ அதை நீங்கள் செய்யுங்க. நீங்கள் ஒரு நாளும் நீங்கள் இன்னொருத்தருக்காக மாற்ற வேண்டிய அவசியமே இல்லை. கைகளை எல்லாரும் உயர்த்தி, ஆண்டவரே எந்த காரியமாக இருந்தாலும் எனக்கு அந்த நோக்கத்தை கர்த்தர் எனக்கு சரி செய்கிறதற்காய் நான் எந்த விதத்திலும் ஆண்டவரே இனி எப்பொழுதும் சொல்லுங்க முழு பலத்தோடு, அப்பா எப்பொழுதும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அந்த 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 பலன் வரட்டும். நானோ என்னுடைய பிள்ளைகளோ ஆண்டவரே எந்த காரியத்தை செய்தாலும் அப்பா நோக்கத்தை சரியாய் கையாள ஆண்டவரே எங்களுடைய நோக்கத்தில் சரியாக இருப்பதற்கு எங்களுக்கு பலன் தாருங்கப்பா. இதுவரைக்கும் நாங்கள் எத்தனையோ காரியத்தை எங்களுடைய எண்ணங்கள் சரியில்லாமல் பண்ணி இருக்கிறோம், அதனால் தோல்விகளை பார்த்துருக்கிறோம். ஆனால் இனி என்ன காரியமாக இருந்தாலும் ஆண்டவரே எங்களுடைய தீமில் எங்களுடைய நோக்கத்தில் சரியாக இருப்பதற்கு கர்த்தர் எங்களுக்கு கிருபை தருகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. முழு பலத்தோடு இயேசுவே நீர் அதை செய்வீராகப்பா. கிருபை தாங்கப்பா. எங்களை முழுவதுமாக நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி. ஹல்லேலூயா. உங்களுடைய நோக்கம் சரியா இருக்குமேயானால், ஒருவேளை நீங்க செலக்ட் பண்ணுகிற பாதை ஒருவேளை கடினமா இருந்தா கூட அந்த நோக்கத்தை சரியான இடத்துல கொண்டு வந்து முடிக்கிறதுக்கு கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். நான் சரியாக தானே யோசித்தேன், நான் இப்படி நடந்தால் இப்படி ஆகும்னு தானே நினச்சேன், நான் ஒரு நல்ல எண்ணத்தோடு தானே பண்ணினேன், நான் ஒரு நல்ல சிந்தையோடு தானே இந்த காரியத்தை பண்ணினேன், அது ஏன் தீமையாக முடிஞ்சிருச்சு? நீங்கள் ஒரு நல்ல எண்ணத்தோடு தானே அதை ஆரம்பிச்சிங்க. நீங்கள் நல்ல எண்ணத்தோடு ஆரம்பித்து செஞ்ச அந்த காரியத்தை இன்னைக்கு ஒருவேளை உங்கள் கண்ணுக்கு முன்னாடி தீமையாக இருந்தாலும் கண்டிப்பாக அது நல்ல எண்ணத்தோடு தான் நல்ல விதத்தோடு தான் முடியும், அது தீமையாக முடியவே முடியாது. ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? ஆமென். பணத்தை வச்சோ பொருளை வச்சோ அழகை வச்சோ ஒரு நாள் நம்ம என்ன பண்ணிட முடியாதுன்னா, என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னால் நம்ம எந்த காரியத்தையும் செஞ்சிடவே கூடாது. அந்த எண்ணத்தை ஆண்டவர் பார்க்குறார், எண்ணத்தை கர்த்தர் பார்க்குறார். என் எண்ணம் நன்றாக இருப்பதற்கு ஆண்டவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஆமென். ரூத் நகோமிக்கு பின்னாடி போனதுக்கு காரணம் சொத்துக்காக போகல, என் மாமியாருக்கு பின்னாடி போனோன்னா எனக்கு சொத்து கிடைக்கும்ன்றதுக்காக போகல. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, உம்முடைய தேவன் என்னுடைய தேவன், நீர் மரணம் அடைய இடத்தில் நானும் மரணம் அடைவேன், மரணமே அல்லாமல் வேறு ஒன்றும் என்ன பண்ணாதுன்னா உங்களை விட்டு பிரிக்காது. ஒரு நல்ல எண்ணத்தோட அப்போ அந்த வயல்வெளியில பொறுக்க போகும்போது இந்த ஓனரை நம்ம கைக்குள்ள போட்டுறணும், இந்த ஓனர்கிட்ட கொஞ்சம் அப்படியே வித்தியாசமா பார்க்கணும், அந்த எண்ணத்தோட போகல. எனக்கும் எங்க மாமிக்கும் இப்ப பசிக்குது, நான் போய் ஏதாவது கொஞ்சம் கோதுமை எடுக்க வர போறேன், அவ்வளவுதான். அவங்களுக்கு வேற எந்த நோக்கமும் இல்லை. அவங்களுடைய நோக்கம் சரியானதா இருந்துச்சு. ஆனா அந்த இடத்துல ஆண்டவர் அவங்களுக்கு ஒரு கிஃப்ட் வச்சிருந்தாரா இல்லையா? அதனால ஆண்டவருடைய பிள்ளைகளை, நீங்கள் யாரிடத்துல பழகினாலும், நீங்க எந்த காரியத்தை செஞ்சாலும் உங்களுக்கு எது ரொம்ப கவனமா இருக்கணும், உங்களுக்கு எது கரெக்டா இருக்கணும்னா, என்னுடைய நோக்கம் என்னவா இருக்கணும்? சத்தமா சொல்லுங்க, கேட்கல. பக்கத்தில் ஒரு 3 பேருடைய கையை பிடிச்சி சொல்லுங்க, உங்களுடைய நோக்கம் சரியா இருக்கட்டும் சொல்லுங்க. எல்லாரும் சொல்லுங்க, உங்க நோக்கம் சரியா இருக்கட்டும். உங்க நோக்கம், ஆமென். ஆன்லைன்ல இருக்கிற பிள்ளைகளும் முடிஞ்சா சொல்லுங்க, நோக்கம் சரியா இருக்கட்டும். ஆமென். அவர்களை விழத்தள்ளுவதே நம்முடைய குறியா என்ன பண்ணிடக்கூடாதுன்னா மாறிடவே கூடாது. வேதம் சொல்லுகிறது, நீ நன்மையை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ. எப்பொழுதுமே உண்மையாய் நடக்கிறவர்களை கர்த்தர் ஒருவேளை மறக்கிறது போல இருந்தாலும் அவங்கள ஆண்டவர் நிச்சயமாக கைவிடவே மாட்டார். நான் நல்லதுக்கு தான் செஞ்சிருக்கிறேன், என் மனசாட்சிப்படி நான் எந்த துரோகம் யாருக்கும் பண்ணல, என் மனசாட்சிக்கு நான் உண்மையா இருக்கிறேன் அப்படின்னு நீங்க வாழுங்க. உங்க பட்சத்தில் ஆண்டவர் இருந்து உங்களுக்காக பெரிய காரியத்தை செய்கிறதற்கு கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஸோ இன்னைக்கு இந்த 2வது வாரமும் நமக்கு கர்த்தர் கற்றுக் கொடுக்குற பெரிய பாடம் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த லைஃப்பை, இந்த வாழ்க்கையை, நமக்கு முன்பாக இருக்கிற அந்த காரியத்தை ஆண்டவரே எனக்கு ஒரு கிருபையை தாரு, நான் புரிஞ்சு கொள்ளுகிறதுக்குரிய கிருபையை இன்னும் நான் என்ன பண்ணணும்னா ரொம்ப புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த ஸ்பீக்கர் இங்கே இருக்குன்னா இந்த ஸ்பீக்கரை மேனுஃபேக்சரிங் பண்ணுற ஒருத்தர் இருக்கிறாரு, இந்த ஸ்பீக்கருக்கு டிசைன் பண்ணுற ஒருத்தர் இருக்கிறாரு. இவரால் எப்படி இந்த ஸ்பீக்கரை டிசைன் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னால், இவர் முதல்ல என்ன பண்ணிட்டாருன்னா
செய்கிறாருன்னா இந்த ஸ்பீக்கர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறாரு. இதனுடைய பொசிஷன் கரெக்டாக இருக்குது, இதனுடைய அளவு கரெக்டாக இருக்குது, இதனுடைய வால்யூம் கரெக்டாக இருக்குது. அப்போ இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறாரு. இதை புரிஞ்சுக்கிற ஒரு மனுஷனால தான் இவ்வளோ பர்ஃபெக்ஷனாக பண்ண முடியுமே தவிர, புரிஞ்சுக்காத ஒரு மனுஷனால, காப்பி அடிக்கிற ஒரு மனுஷனால ரொம்ப நாள் அதை செய்ய முடியாது. அதனால நீங்கள் இன்னொருத்தரை பார்த்து காப்பி அடித்து நம்முடைய வாழ்க்கையை வாழ முடியாது. காப்பி அடித்து நம்முடைய கணவனாரை நம்ம நடத்த முடியாது. நம்முடைய மனைவியை இன்னொருத்தரை பார்த்து காப்பி அடித்து நம்ம நடத்த முடியாது. ஆனால் அதே நேரத்தில் நம்ம புரிஞ்சுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம எப்படி நம்முடைய குடும்பத்தை நடத்த முடியும்னா ரொம்ப நேர்த்தியாய் நடத்த முடியும். அதனால இந்த பலிபீடத்திலிருந்து இந்த வெள்ளிக்கிழமை நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். நமக்கு அனைவருக்கும் ஆண்டவர் என்ன தருவார்னா, ஒரு புரிந்து கொள்ளுதலுடைய ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் கிருபையாய் நீங்க எங்க போனாலும் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவீங்க. நீங்க எல்லா பிரச்சனைகளும் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவீங்க. உங்க வியாதியை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவீங்க. உங்களை ஒருத்தர் திட்டும் போது நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவீங்க. உங்களுக்கு முன்னாடி நடக்கிற அத்தனை சூழ்நிலைகளையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய, புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு கிருபையை கர்த்தர் தயவாய் உங்கள் மேல் இந்த 2வது வாரமும் கர்த்தர் உங்கள் மேல் பொழிந்தருளுவாராக. இதற்கு மேல் கர்த்தர் உங்களுக்கு அந்த தடுமாற்றம் வராதபடி கிருபையாய் பாதுகாக்கிற கர்த்தர். நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், நன்றி அப்பா, நன்றி அப்பா. கவனிங்க, இந்த உலகத்துல நம்ம இன்னைக்கு உயிரோடு இருக்கிறதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? நம்ம ஆண்டவரிடத்துல ஜெபம் பண்றதுனாலயா உயிரோடு இருக்கிறோம்? இல்ல ஆண்டவருக்கு ஊழியம் செய்யறதுனால நம்ம உயிரோடு இருக்குமா? இல்ல ஆண்டவருக்கு காணிக்கை கொடுக்கறதுனால உயிரோடு இருக்குமா? எதனால நம்ம இன்னைக்கு உயிரோடு இருக்கிறோம்? எதனால இன்னைக்கு நம்ம தப்பிச்சுட்டு இருக்கிறோம்? எதனால நம்ம இன்னைக்கு காமிச்சு கொடுக்க முடியாம இருக்கிறோம்? அப்படின்னா நம்மளை கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கிறாரு, புரிஞ்சிருக்கிறாரு. யார? என்ன புரிஞ்சிருக்கிறாரு. எப்படி? என்ன நீங்க எல்லாம் என்ன எப்படி புரிஞ்சு வச்சிருக்கிறீங்க? நீங்க எல்லாம் என்ன எப்படி புரிஞ்சு வச்சிருக்கிறீங்க? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக புரிஞ்சு வச்சுப்பீங்க. சிலர் என்ன சொல்ல தெரியுமா, ஐயோ பாஸ்டர்லாம் பயங்கரமான ஸ்ட்ராங்கான ஆளுங்க அப்படின்னு, அவரெல்லாம் பெரிய தைரியசாலிங்க அப்படின்னு. நேற்று போன வாரத்தில் பாஸ்டம்மா அவங்க வீட்டு ஆள் ஒருத்தர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது உடனே அவங்க, எனக்கு சந்தோஷமாக தான் இருந்துச்சு, அவரெல்லாம் சிங்கம், அவரெல்லாம் பயப்பட மாட்டார் அப்படின்னு சொன்னோன்னா பெருமையாக தான் இருந்துச்சு. என்னம்மா நம்மளை இவ்வளோ நம்புறியாமா? நம்ம எவ்வளோ வீக் அப்படின்னு உனக்கு தெரியாது. ஆனால் நம்ம அவங்களுக்கு முன்னாடி காமிச்சுக்கிறது மீசையை முறுக்கி வச்சு, ஆமாம் சிங்கம்தான் அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அவரெல்லாம் பயப்பட மாட்டார், அவரெல்லாம் சிங்கம் அப்படின்ட்டு இருந்தாங்க. அந்த வார்த்தையை எனக்கு பிடிச்சிருச்சு. பாருங்க, ஒரு ஊழியக்காரனுக்கே என்ன தேவைப்படுதுன்னா, ஒரு என்கரேஜ்மெண்ட்டான ஒரு வார்த்தை தேவைப்படுது. ஒரு என்கரேஜ்மெண்ட் அப்படின்றது நம்மளை எவ்வளோ சந்தோஷப்படுத்துது பாருங்க. அதனால் டிஸ்கரேஜ் நம்மளை சந்தோஷப்படுத்தாது, அதனால் என்கரேஜ் ரொம்ப சந்தோஷப்படுத்தும். அப்போ எனக்கே அப்படி ஒரு என்கரேஜ் ஒரு சந்தோஷமாக இருக்கும்னா, உங்கள் வீட்டுக்காரருக்கு, உங்கள் வீட்டுக்கார அம்மாவுக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் பாருங்களேன். அதனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் தாங்கி ஒருத்தருக்கு ஒருத்தர் என்கரேஜ் பண்ணுங்க. அப்போ அவங்களுடைய பார்வைக்கு நான் என்ன அப்படின்னு சொன்னால், அவரெல்லாம் பயப்பட மாட்டார். ஏன்னா நம்ம அப்படி நிறைய நடிச்சிட்டோம், அவங்கள்ட்ட நடிச்சு. ஆமாம், அவங்களுக்கு முன்னாடி பயப்படலை, உள்ளுக்குள்ளே பயம் இருந்தாலும் வெளியில் நம்ம பயப்பட்டா 3 பேரும் பயப்படுவாங்களே, அதனால பயப்படாத மாதிரி காமிச்சாச்சு, அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லியாச்சு. அதனால என்னுடைய முழு காரியத்தையும் அவங்களுக்கு தெரியாது. அதனால என்ன தைரியசாலியாக பார்க்குறாங்க. நீங்கள் நிறைய பேர் என்னை ஜெபிக்கிறவனா பார்ப்பீங்க. ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு விதமான பார்வை என் மேலே இருக்கும், ஒவ்வொரு ஒப்பீனியன் என் மேலே வச்சுருப்பீங்க. ஏன்னா அது நான் நடந்துக்கிறத பார்த்து தான் நீங்கள் எல்லாம் அந்த மாதிரி வச்சுப்பீங்க. ஆனால் உண்மையாக என்னை பற்றி அறிஞ்சிருக்கிற ஒருத்தர் யார் அப்படின்னு சொன்னால், அவருக்கு மட்டும்தான் நான் யாருன்றதை அவர் புரிஞ்சு வச்சிருக்கிறார். அதனால தான் நான் இன்னும் நிர்மூலமாக்கப்படாமல் இருக்கிறேன். அதனால தான் நான் இன்னும் அழியாமல் இருக்கிறேன். நான் உயிரோடு இருக்கிறதுக்கு காரணமே என்ன அப்படின்னா, அவர் என்னை புரிஞ்சதுனால தான், அவர் என்னை தெரிஞ்சு வச்சிருக்கிறதுனால தான். நீங்களும் நானும் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறதுக்கு காரணமே நம்ம வெளி தோற்றத்தில் இருக்கிறது போல அல்ல, ஆனால் கர்த்தர் நம்மை சரியாய் புரிந்து வைத்திருக்கிறார். அதான் நம்மளை கர்த்தர் நிறைய நேரத்தில், நீங்கள் சங்கீதம் 103வது சங்கீதம் 14வது வசனத்தை வாசிக்கும் போது, 103ஆம் சங்கீதம் 14வது வசனம், நம்முடைய உருவம் இன்னதென்று அவர் அறிவார், நாம் மண் என்று நினைவு கூறுகிறார். பென்ஸ் அவர் என்ன நினைக்கிறாரு? பென்ஸை நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பென்ஸை நீங்கள் பாஸ்டர்னு நினைக்கிறீங்க. ஆனால் இயேசு என்ன நினைக்கிறார் அப்படின்னா, பென்ஸை ஒரு மண்ணா நினச்சிருக்காரு. என்ன நினச்சிருக்கிறாரு? மண். அவன் ஒரு மண்ணுப்பா, என்ன அவர் மன்னிக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், நான் பாஸ்டர் அப்படின்னு அவர் நினச்சிருந்தாருன்னா என்னை மன்னிச்சிருக்க முடியாது. என்ன ஒரு பெரிய ப்ரீச்சர் அவர் நினச்சிருந்தான்னு என்ன அவர் மன்னிச்சிருக்க முடியாது. ஆனால் அவர் என்ன நினச்சிருக்கிறாருன்னா, என்னை மண்ணா நினச்சிருக்கிறதுனால, சரி மண்ணா இருந்தால் இந்த மாதிரி இருக்கத்தான் செய்யும்னு என் மேலே பாசம் வச்சு அவர் என்னை மன்னிக்கிற தேவனாக இருக்கிறார். என்னை புரிந்து கொண்ட ஒரு நல்ல
வல்ல தேவன். அவர் என்னை புரிஞ்சு கொண்டதுனால தான் இன்று வரையிலையும் இந்த ஊழியத்தை செய்ய முடிகிறது. நீங்களும் அப்படித்தான். இன்றைக்கு ஜீவனோடு இருக்கிறதற்கு காரணமே என்ன அப்படின்னா, அவர் நம்மை புரிந்து வைத்திருக்கிறதுனால. கைகளை உயர்த்தி எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவரே நீர் என்னை புரிந்திருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். முழு பலத்தோடு அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கை கர்த்தர் எனக்கு தந்ததற்காக நன்றி. என்ன நீங்க புரிஞ்சதற்காக நன்றி. ஆண்டவரே என்ன ஒரு பெரிய மனுஷனாய் அல்ல, என்ன மண்ணா நினைச்சிருக்கிறதுனால தான் என்ன மன்னிக்கிறேன். அதனால தான் நான் வாழ்றேன், அதனால தான் நான் காப்பாற்றப்படுறேன். ஆண்டவரே நீங்க என்ன ஒரு ரொம்ப பெருசா நீங்க நினைச்சிருந்தா என்ன இன்னைக்கு நான் ஒன்றும் இல்லாம போயிருப்பேன். நீர் என்னை ஆண்டவரே நான் இருக்கிறபடி நீர் என்னை அறிந்திருக்கிறேன். சொல்லுங்க, ஆண்டவரே நான் இருக்கிறபடி நீர் என்னை அறிந்திருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. உம்மை போல நல்ல தேவன் யாரும் இல்லையே. சொல்லுவோம் எல்லாரும், உம்மை போல வல்ல தேவன் யாரும் இல்லையே. முழு பலத்தோடு கையை உயர்த்தி சொல்லுங்க எல்லாரும், உம்மை போல நல்ல தேவன் யாரும் இல்லையே. உம்மை போல வல்ல தேவன் யாரும் இல்லையே. ஆமென். ஸோ இன்றைக்கி ஒரே ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லி உங்களுக்காக ஜெபித்து முடிக்க போகிறேன். அப்படின்னா, இந்த புரிந்து கொள்ளுதலில் ஒரு தேவனுடைய பிள்ளை கையாள வேண்டிய ஒன்று இருக்கிறது. அப்படின்னா, உங்களுடைய புரிந்து கொள்ளுதனுடைய குவாலிட்டி ஃபஸ்ட்டு எப்படி இருக்கணும் அப்படின்றத குறித்து வாசிக்கலாம். நீங்கள் ஆதியாகமம் 38ஆம் அதிகாரத்தினுடைய 26வது வசனத்தை வாசிக்கலாமா? ஆமென். ஆதியாகமம் 38ஆம் அதிகாரம் 26வது வசனம். யூதா அவைகளை பார்த்து அறிந்து, என்னிலும் அவள் நீதி உள்ளவள், அவளை என் குமாரனாகிய சேலாவுக்கு கொடாமற் போனேனே என்றான். அப்புறம் அவன் அவளை சேரவில்லை. நல்லா கவனிச்சுங்க. இந்த இடத்துல யூதா அப்படின்ற ஒருத்தர் இருக்கிறார். இந்த யூதா யார் அப்படின்னு சொன்னா, யாக்கோபனுடைய 12 வம்சத்தாராகிய கோத்திரத்தாருடைய ஒருத்தர். யார் அப்படின்னா இந்த யூதா. இந்த யூதா யூதான்றதே துதி அப்படின்னு சொல்லி அர்த்தம். யாக்கோபுக்கு பிறந்த பிள்ளைகளிலே ஒரு பிள்ளை யூதா. இந்த யூதா ரொம்ப நல்ல மனுஷன். அப்படின்னா யோசேப்பை தன்னுடைய சகோதரருடைய கையிலேருந்து காப்பாற்ற நினைச்சவன் இந்த யூதா. இந்த யூதாவினிடத்தில் கேரக்டர் பார்த்தீங்கன்னா நிறைய நல்ல கேரக்டர் இந்த யூதாவினிடத்தில் இருக்குது. யூதா இப்போ இவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. இவர் கல்யாணமாகி இவருக்கு 3 ஆம்பளை பிள்ளைகள் பிறக்கிறாங்க. அப்போது ஒரு மூத்த ஆம்பளை பிள்ளைக்கு என்ன பண்ணுறாருன்னா, ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணுறாரு. தாமார் அப்படின்ற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணுறாரு. இந்த கல்யாணம் பண்ணுனா கொஞ்ச நாளைக்குள்ளேயே இந்த யூதாவினுடைய இந்த மூத்த மகன் ரொம்ப மோசமான ஒரு மனுஷனாக இருந்தான். அவன் தன்னுடைய மனைவியினிடத்தில் சேரப்போகிற அந்த சூழ்நிலை, அது நீங்கள் வேதத்தில் வாசிங்கன்னா தெரியும். ரொம்ப ஒரு அசுத்தமான ஒரு காரியத்தை செஞ்சதுனால ஆண்டவர் அவனை அடிச்சிட்டாரு. இந்த மூத்த பையன் செத்துட்டான். பழைய ஏற்பாட்டின் காலத்தினுடைய பிரமாணத்தின்படி என்ன அப்படின்னா, ஒரு பொண்ணு கல்யாணமாகி அந்த பொண்ணுக்கு குழந்தை எதுவுமே பிறக்கல, ஒரு புருஷன் செத்து இறந்து போயிட்டான் அப்படின்னு சொன்னா, புருஷனுடைய தம்பி இருந்தா அந்த வம்சம் தொடர்றதுக்கு அந்த தம்பி அந்த பிள்ளையை கல்யாணம் பண்ணணும் அப்படின்றது சட்டப்பூர்வமான அங்க சட்டமா இருந்துச்சு. அப்போ மூத்த பையன் இறந்து போன உடனே இவர் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, சரி தன்னுடைய 2வது பையனை கூப்பிட்டு, நீ அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கப்பா, அந்த பிள்ளைக்கு குழந்தை கூட இல்லாம இருக்குது, அதனால அவனும் செத்து போயிட்டான், நீ கல்யாணம் பண்ணு சொல்லி 2வது பையனை திருமணம் பண்ணி வைக்கும் போது அந்த 2வது உள்ளவனும் ரொம்ப மோசமா இருந்ததுனால அந்த 2வது பையனும் என்ன பண்ணிட்டானா, அவனும் இறந்து போயிட்டான். இப்போ ஒரு பொண்ணு அவனுக்கு கல்யாணம் பண்ண 2 பசங்களும் இறந்துட்டாங்க. ஒரே ஒரு பையன் கடைசியா ஒரு சின்ன பையனா இருக்கிறான். உடனே இந்த பொண்ணை பார்த்து என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த மருமகளை பார்த்து இந்த யூதா சொல்றாரு, ஏமா உனக்கு 2 பையனை நான் கல்யாணம் பண்ணி கொடுத்தேன், 2 பேருமே இறந்து போயிட்டாங்க, இன்னொரு 3வது பையன் இருக்கிறான், அந்த பையன் ரொம்ப சின்ன பையனா இருக்கிறான், அதனால இப்போ நான் உனக்கு கல்யாணம் பண்ணி தர முடியாது, சட்டத்தின்படி என் 3வது பையனை கண்டிப்பாக உனக்கு கல்யாணம் பண்ணி தரணும், ஆனால் நீ என்ன பண்ணிக்கணும், உங்கள் அம்மா வீட்டில் போய் நீ உட்காரு, நான் இந்த பிள்ளை வளர்ந்ததுக்கு அப்புறம் உன்னை கூப்பிடுறேன், நீ கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு அனுப்பி விடுறாரு. வீட்டுக்கு அனுப்பிவிட்ட அந்த
அந்த பொண்ணு வந்து வீட்டிலே இருக்குது, இந்த பையன் வளர்ந்துட்டான். ஆனாலும் இந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு அப்பாவுக்கு இஷ்டம் இல்லை. என்ன அப்படின்னா, ஏற்கனவே 2 பசங்களை நம்ம கல்யாணம் பண்ணி கொடுத்தா அந்த பசங்களே செத்து போயிட்டாங்க. இப்போ 3வது ஒரு பையனையும் நம்ம வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்க வேண்டாம்னு மனசுல தீர்மானம் பண்ணி இந்த பிள்ளையை எப்படியாவது கலட்டி விடணுன்றதுக்காக தான் இவர் அப்படி செஞ்சார். இந்த பொண்ணு போய் உட்காந்து காத்து பார்க்குது. கடைசியில் என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னா, தன்னுடைய அந்த பிள்ளைய கல்யாணம் பண்ணி கொடுக்கறது மாதிரி அவனுக்கு ஐடியாவே இல்லை. உடனே இந்த பொண்ணு ஒரு தவறான ஒரு காரியத்தை வந்து மனசுல நினைச்சு, என்னன்னா ஒரு வேசி மாதிரி, ஒரு தாசி மாதிரி, அப்படின்னா அந்த காலத்துலலாம் அந்த மாதிரி இருந்திருக்குது. உடனே உன்னோட முகத்துல முக்காடை போட்டுட்டு ஒரு வழி அருகே நிறைய பேர் போற இடத்துல தன்னை வந்து ஒரு அசுத்த பெண்ணா காமிச்சு ஒரு இடத்துல போய் உட்கார்ந்துருக்கும் போது இந்த யூதா வந்து அந்த இடத்துல டிராவல் பண்றாரு. அவர் வந்து நிறைய ஆடுகளை வளர்த்துட்டு இருக்காரு. பொதுவாக ஆடு வச்சிருக்கிறவங்க மயிர் கத்தரிக்கிறதுக்குன்னு ஒரு இடத்துக்கு போவாங்க. அப்படின்னா அந்த ஆட்டினுடைய மேலே இருக்கிற அந்த முடியெல்லாம் எடுத்து அதை கிளீன் பண்ணி அதை இனப்பெருக்கம் செய்கிறது, இந்த மாதிரி ஒரு பெரிய ப்ராசஸ். அந்த ப்ராசஸுக்கு போகும்போது அந்த வழியாக தான் போகணும், ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி போகணும். உடனே வழியில் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு பெண்ணு மாதிரி உட்கார்றா, முகம் தெரியல. உடனே இவர் கேட்குறாரு, இவருடைய மனைவியை செத்து போயிடுச்சு. இவர் என்ன கேட்குறாரு அப்படின்னு சொன்னால், நீ தாசியா அப்படின்னு கேட்டோன்னா ஆமா அப்படின்னு. உடனே இவர் வந்து தப்பு பண்ணிட்டார். பண்ணி முடிஞ்ச உடனே என்ன பண்ண சொன்னா, உன்கிட்ட கொடுக்கறதுக்கு பணம் எதுவுமே இல்லைன்னு உடனே அந்த பொண்ணு என்ன சொல்லுதுன்னா, உங்க பணம் எல்லாம் ஒன்றும் கொடுக்க வேண்டாம், நீங்க உங்கள்கிட்ட இருக்கிறத கொடுங்க, நீங்க அப்புறம் யாரையாவது வந்து பணத்தை கொடுத்ததை வாங்கிக்கன்னு சொன்ன உடனே அவருடைய கையில இருக்கிற அந்த கோலையும் ஒரு 2-3 இன்ஸ்ட்ருமெண்ட், அது நீங்க வந்து அப்பொழுது அவன், நான் உனக்கு அடமானமாக என்ன கொடுக்க வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவள் 18வது வசனம் 38ஆம் அதிகாரம் 18, அவள் உம்முடைய முத்திரை மோதிரமும் உம்முடைய ஆரமும் உம்முடைய கைகோலும் கொடுக்க வேண்டும் என்றாள். அவன் அவைகளை அவளுக்கு கொடுத்து அவளிடத்தில் சேர்ந்தான். அவள் அவனாலே கர்ப்பவதியாகி. நல்லா கவனிச்சுங்க. இப்போ இவ வந்து பயங்கர ரொம்ப பெரிய கில்லாடி தான். என்ன அப்படின்னு சொன்னா, என்னதான் இருந்தாலும் ஒரு மாமனாரை வந்து தனக்கு கைக்குள்ள கொண்டு வரணுன்றதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. அந்த பெண் செய்தது மிகப்பெரிய தவறு. தன்னுடைய மாமனாரிடத்தில் போய் சண்டை போட்டிருக்கலாம், இல்லைன்னா வாக்குவாதம் பண்ணியிருக்கலாம். ஏன் இப்படி பண்றீங்க, எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுங்கன்னு கேட்டிருக்கலாம். அதற்காக இந்த முறைமையை கையாண்டது ரொம்ப தப்பு. இப்போ அவன் சேருகிறதுக்கு முன்னாடியே அவ கேட்கிறா, எங்கிட்ட பணம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லும் போது, ஒன்றும் இல்லை, உங்க மோதிரத்தை கொடுங்க, உங்க ஆரத்தை கொடுங்க, அப்புறம் வந்து உங்களுடைய கைக்கோலை கொடுங்க. இந்த 3மே வந்து ஒரு மேய்ப்பனுக்கு ரொம்ப முக்கியமானது. இந்த 3ஐயும் உடனே கழட்டி கொடுத்துட்டான். உடனே இவன் சேர்ந்தான். அடுத்த வசனம், அந்த வசனமே என்ன சொல்லுது அப்படின்னா, அவனாலே அவள் கர்ப்பவதியாகி. இப்ப அடுத்த வசனத்தை வாசிங்க. அடுத்த வசனம், எழுந்து போய் தன் முக்காடை களைந்து தான் கைம்பண்ணுக்குரிய வஸ்திரங்களை உடுத்தி கொண்டாள். அடுத்து, யூதா அந்த ஸ்திரீனிடத்தில் இருந்த அடமானத்தை வாங்கி கொண்டு வரும்படி அதுல்லாம் ஊரானாகிய தன் சிநேகிதன் கையிலே ஒரு வெள்ளாட்டு குட்டியை கொடுத்து அனுப்பினான். அவன் அவளை காணாமல் அவ்விடத்து மனிதரை நோக்கி, வழியண்டையிலே நீரூற்றல் அழுதே இருந்த தாசி எங்கே என்று கேட்டான். அதற்கு அவர்கள், இங்கே தாசி இல்லை என்றார்கள். உங்களுக்கு வசனம் படிக்கும் போதே புரியும் நினைக்கிறேன், நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. அவன் யூதாவின் இடத்திற்கு திரும்பி வந்து, அவளை காணோம், அங்கே தாசி இல்லை என்று அவ்விடத்து மனிதரும் சொல்லுகிறார்கள் என்றான். அப்பொழுது யூதா, இதோ இந்த ஆட்டுக்குட்டியை அனுப்பினேன், நீ அவளை காணவில்லை, நமக்கு அவகீர்த்தி வராதபடிக்கு அவள் அதை கொண்டு போனால் போகட்டும் என்றார். நல்லா கவனிச்சுங்க. இந்த மாமனார் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, எப்பா நீ ஆட்டுக்குட்டியை கொண்டு போன, ஆனா ஆட்டுக்குட்டியை கொண்டு போனதுக்கு அப்புறம் அந்த பிள்ளைய பொண்ணை காணோம், அந்த இடத்துல தாசியும் இல்லைன்னு சொல்றாங்க. சரி, எனக்கு முத்திரை மோதிரமும் ஆரமும் கைக்கோலும் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, இன்னொரு மோதிரத்தை வாங்கிக்குவேன், இன்னொரு ஆரத்தை வாங்கிக்குவேன், நான் இன்னொரு கைக்கோலை வாங்கிக்குவேன். ஆனா இவன் நமக்கு கெட்ட பேரை கொண்டு வராம இருந்தா, கெட்ட பேரா, இது பெரிய அர்த்தங்கள் இருக்கிறது. நம்ம ரொம்ப கவனமா நம்முடைய வாழ்க்கையை வாழணும். சரி, கெட்ட பேரை கொண்டு வராம இருந்தா பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டார். இப்போ அந்த புள்ள வந்து பிரெக்னன்ட் ஆயிடுச்சு. பிரெக்னன்ட் ஆகி இப்போ எத்தனை மந்த் தாண்டுதுன்னா 10 மாசம். ஏறக்குறைய 38-24 ஏறக்குறைய 3 மாதம் சென்ற பின்பு உன் மருமகளாகிய தாமார் வேசித்தனம் பண்ணினாள், அந்த வேசித்தனத்தினால் கர்ப்பவதியும் ஆனாள் என்று யூதாவுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது யூதா, அவளை வெளியே கொண்டு வாருங்கள், அவள் சுட்டரிக்கப்பட வேண்டும் என்றாள். அவள் வெளியே கொண்டு வரப்பட்ட போது அவள் தன் மாமனாரிடத்திற்கு அந்த அடமானத்தை அனுப்பி, இந்த பொருட்களை உடையவன் எவனோ அவனாலே நான் கர்ப்பவதி ஆனேன், இந்த முத்திரை மோதிரமும் இந்த ஆரமும் இந்த கோலும் யாருடையவைகள் பாரும் என்று சொல்லி அனுப்பினாள். யூதா அவைகளை பார்த்து அறிந்து,
ஹலோ, நல்லா கவனிச்சுங்க. இப்போ தான் இந்த இடத்துல தான் வந்து ஒரு பெரிய இதுவே இருக்குது. இப்போ என்னன்னா, இவங்களை வந்து உன் மருமகன் வந்து 3 மாதம் வந்து மாசமாக இருக்கா அப்படின்றது மாதிரி ஒரு நியூஸ் வருது. உடனே இவருக்கு பயங்கரமான கோவம் வருது. ஏற்கனவே தன்னுடைய பிள்ளையை எப்படா இவ கையிலேருந்து காப்பாற்றலான்னு யோசிச்சுட்டு இருந்தவருக்கு இந்த மாதிரி ஒரு நியூஸ் வந்து, அதுவும் வேசித்தனம் பண்ணி தான் அவன் இந்த மாதிரி பண்ணினான உடனே அவள் சுட்டரிக்கப்பட வேண்டும் என்று பயங்கரமாக கத்துறாரு. கத்துன உடனே இவ தான் ஏற்கனவே பெரிய நோக்கத்தோட பண்ண ஆளாச்சே. உடனே என்ன பண்ணிருக்க, கையில் இருக்கிற மோதிரத்தையும் ஆரத்தையும் கைக்கோலையும் கொடுத்து அனுப்பி, இது யாருடையதுன்னு கொஞ்சம் செக் பண்ணுங்க, இவரால் தான் நான் என்ன பண்ணிட்டேன், நான் கர்ப்பவதியானேன் அப்படின்னு சொன்ன உடனே உண்மையிலே அந்த இடத்துல நீங்களோ உங்களுடைய பிள்ளைகளையோ உங்க குடும்பத்திலே ஒருத்தரையோ இருந்திருந்தீர்களே ஆனால் நீங்க என்ன செஞ்சிருப்பீங்க? யூதாவுடைய குடும்பத்தில் இருக்கிற நீங்க தான் ஒரு யூதான்னு வச்சுங்களேன், இந்த மாதிரி நடந்துருச்சு, நீங்க என்ன பண்ணியிருப்பீங்க, என்ன செஞ்சிருப்பீங்க? அந்த அத்தனை ஜனங்களுக்கு முன்னாடியும் இவன் மோசமானவா, இவன் இந்த மாதிரி பண்ணியிருக்க கூடாது, ஏற்கனவே என் 2 பிள்ளைகளை இவ கொன்னுட்டா, 3வது பிள்ளைய அதனால தான் இவளுக்கு சாக கொடுக்க வேண்டாம்னு நினைச்சேன், இவ்வளவு மோசம் பண்ணி என்னையே வஞ்சிச்சு எனக்கு முக்காடு போட்டு எனக்கே தெரியாம இவ்வளவு பெரிய மோசமான காரியத்தை பண்ணிட்டு என் கையில இருக்கிற மோதிரத்தை உரி வாங்கிட்டா, என் கையில இருக்கிற ஆரத்தை வாங்கிட்டா அப்படின்னு அந்த பெண் மேல என்னென்ன பழி சொல்ல முடியுமோ எல்லாத்தையும் சொல்லுவோம். ஏன்னா நம்ம வாசிக்கும் போதே நமக்கு நிறைய பேருக்கு யார் மேல மிஸ்டேக்னு தோணுது? உங்களுக்கு சொல்லுங்க, உண்மையா யார் மேல மிஸ்டேக்னு தோணுது? ஒரு அப்பாவா இருந்து தன்னுடைய 2 பிள்ளைகளும் செத்து போன ரீசன் அவருக்கு தெரியாது. ஆனா இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தான் தன்னுடைய பிள்ளைங்க செத்து போயிட்டாங்க அப்படின்ற காயம் ஏற்கனவே இருக்குமா இருக்காதா? அத்தனைக்கும் இவர் வழியே போகும்போது உங்க மருமக தான் நான் அப்படின்னு சொல்லி இருந்தா கண்டிப்பா அந்த மனுஷன் அந்த தப்பை பண்ணிக்க போறது இல்ல. அவருக்கே தெரியாம அதுவும் சரியா வந்து அந்த காரியங்கள் நடக்கிறதுக்கு முன்னாடியே தன் கையில மொத்த பொருளையும் வாங்கிட்டு இப்ப ஏமாத்துனது மாதிரி அவர் ஆட்டுக்குட்டியை கொண்டு வரும்போது அங்க இல்ல, எல்லாம் வந்து பிளான் பண்ணி ரொம்ப பக்காவா செஞ்சுட்டார். அப்போ அத்தனை பேருக்கு முன்னாடியும் ஐயா என் பேர்ல நீதி இல்லை, உண்மைதாயா, நான் தப்பு பண்ணது உண்மைதாயா, நான் அப்படி பண்ணியிருக்க கூடாது உண்மைதாயா, ஆனா நான் வந்து ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணேன்னா எனக்கு முன்னாடி இருக்கிற இவா சொல்லுங்க, எனக்கு முன்னாடி இருக்கிற இவா நான் வந்து 10% தப்புன்னா 99% மிஸ்டேக் யாருடையது? மொத்தத்தையும் அவங்க மேல போட்டிருப்போம். ஆனா இங்க யூதா சொல்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து நான் ரொம்ப ஆடி போயிட்டேன். வாசிக்கலாமே 26வது அதிகாரம். யூதா அவைகளை பார்த்து அறிந்து என்னிலும் அவள் நீதி உள்ளவள், அவளை என் குமாரனாகிய சேலாவுக்கு கொடாமற் போனேனே என்றான். ஹலோ, நல்லா கவனிச்சுங்க. இந்த இடத்துல யூதா என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, என்னிலும் அவள் நீதி உள்ளவள். நான் தான் தப்பு பண்ணேன், நான் தான் மிஸ்டேக் பண்ணேன், உன் பேர்ல எந்த தப்பும் இல்லப்பா, உன் பேர்ல நீ என்னை விட நீதி உள்ளவா, நீ என்னை விட நீதி உள்ளவா. நான் வந்து என்னுடைய பையனை உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருந்தேன்னா நீ இந்த மாதிரி நீ என்ன பண்ணிருக்க மாட்டேன், நீ இந்த மாதிரி செஞ்சிருக்க மாட்டேன். நான் என் பையனை அவருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்காதனால தான் நீ இப்படி பண்ணுன. நம்மளா இருந்தா மொத்த பழியையும் அவங்க மேல போட்டுட்டு நீதான் காரணம், இந்த பிரச்சனைக்கு நீதான் காரணம், இந்த சண்டைக்கு நீதான் காரணம், இவ்வளவு பெரிய பிரச்சனைக்கு நான் இப்படி என்னுடைய வீட்டில் இருக்கிற ஒரு பிச்சி மல்லிப்பூ புடுங்கி ஒரு குரங்கு கையில் நான் கொடுத்துட்டேன், நீ குரங்கு வம்சத்தை சேர்ந்தவன், உன் குடும்பம் எதுவுமே சரியில்லாத குடும்பம். இன்னைக்கு வரைக்கும் நிறைய பேர் தங்களுடைய பிரச்சனைன்னு வரும்போது யார் மேலதான் போடுறாங்க அப்படின்னா, நீதான் தப்பு, நீதான் மோசம் உள்ளவங்க, உன் குடும்பம் தான் மோசமானது. ஆனா உண்மையான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் என்ன அப்படின்னு சொன்னா, என்னை பார்க்கிலும் நீ நீதி உள்ளவள், என்னை பார்க்கிலும் அவள் நீதி உள்ளவள், என்னை பார்க்கிலும் அவள் நீதி உள்ளவள். ஆண்டவருடைய பிள்ளைகளே, உங்க குடும்பத்துல சமாதானம் வேணுமா, நீங்க சுகமா வாழணுமா, உங்க பிள்ளைங்க சுகமா வாழணுமா, எப்பொழுதுமே நம்ம வந்து தவறுகளை வந்து மிஸ்டேக்ஸை வந்து இன்னொருத்தர் இவங்க இப்படி பண்ணதுனால தான் நான் இப்படி பண்ணேன், இவங்க இப்படி இருந்ததுனால தான் நீ கோவப்பட்ட நான் கோவப்பட்டேன், நீ கத்துன நான் கத்துனேன், நீ கத்தி எடுத்த நான் கத்தி எடுத்தேன், நீ கெட்ட வார்த்தை பேசின நான் கெட்ட வார்த்தை பேசினேன், நீ அந்த மாதிரி பண்ண நான் இந்த மாதிரி பண்ணேன். நம்ம நிறைய பேர் என்ன சொல்றோம் அப்படின்னு சொன்னா, நீ பண்ணுன நான் பண்ணினேன், நீ தான் மோசம், நீ தான் ஆரம்பிச்ச, சண்டையை ஆரம்பிச்சது நீ தானே, பிரச்சனையை ஆரம்பிச்சது நீ தானே.
அப்படின்னு சொல்லுகிற இந்த கிறிஸ்தவ உலகத்தில் இந்த யூதா என்கிற மனுஷன் சொல்லும்போது என்ன சொல்றார் அப்படின்னா, என்னை பார்க்கிலும் நீ அவள் நீதி உள்ளவள், என்னை பார்க்கலாம். யாரோ ஒருத்தருக்கு ஒருவேளை இன்னைக்கு உங்கள் கணவனார் மேலே கசப்போடு வந்திருக்கலாம், உங்கள் மனைவி மேலே கசப்போடு அந்த வார்த்தையை கேட்கலாம், உங்கள் குடும்பத்தின் மேலே கசப்போடு அந்த வார்த்தையை கேட்கலாம். பாஸ்டர் எல்லாத்துக்கும் காரணம் அவர் தான் பாஸ்டர், எல்லாத்துக்கும் காரணம் அவங்க தான் பாஸ்டர், அவங்க அம்மா தான் பாஸ்டர் காரணம், இவங்க மாமியார் தான் காரணம், ஏதோ ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள இருந்துட்டே இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு தெளிவாய் பேசுகிறார். என்றைக்கு ஒரு தேவனுடைய பிள்ளை இந்த மிஸ்டேக் அவர்களால் வந்ததுன்னு சொல்றதை விட இது என்னால தான் வந்துச்சு, என்னை பார்க்கலாம் அவர்கள் நீதி உள்ளவர்கள், நான் இப்படி நடந்திருக்க கூடாது, நான் இப்படி செஞ்சிருக்க கூடாது, நான் பண்ணினது தவறு, நான் இப்படி பேசியிருக்க கூடாது என்கிற உணர்வு என்றைக்கு ஒரு ஆண்டவருடைய பிள்ளைக்கு வருதோ அன்றைக்கு தான் ஆண்டவருடைய பிள்ளை அண்டர்ஸ்டாண்டிங் உள்ள தேவனுடைய பிள்ளையா இருக்கிறது. அந்த குடும்பம் கட்டப்படும், அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும், அந்த குடும்பம் அந்த நபர் தான் ஆண்டவருக்கு பிரியமுள்ள ஒரு நபராய் மாற முடியும். அல்லேலூயா. எத்தனை பேரை ஆமோதிக்கிறீங்க? நீங்கள் தானே அதிகமாக சர்ச்சுக்கு போகிறீங்க, நீங்கள் தானே அதிகமாக ஜெபம் பண்ணுறீங்க, நீங்கள் தானே அதிகமாக இயேசு இயேசு இயேசுன்னு சொல்கிறீங்க, நீங்கள் தானே அபிஷேகத்தில் நிறந்து ஜெபம் பண்ணுறீங்க. பட்டு நீங்களே நான் தான் நீதி உள்ளவள், என் மேலே எந்த மிஸ்டேக்கும் இல்லை அப்படின்னு சொன்னால் எப்படி? இந்த இடத்துல உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நம்முடைய பார்வைக்கு நம்ம ஒருவேளை நீங்களும் நானும் நியாயம் தீர்த்தோம்னா எப்படி நியாயம் தீர்ப்போம் அப்படின்னா, யூதாவுக்கு 100 அடின்னா அந்த 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 மனுஷிக்கு எத்தனை அடி சொல்லுங்க? இவரை 100 டைம் சாட்டையில் அடிங்கப்பா, அந்த பொண்ணை 200 டைம் அடிங்கப்பா. ஏன் அப்படின்னா, ஐயோ என்னதான் இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு மருமக, ஹலோ இந்த மாதிரி ஒரு மருமக இருக்கக்கூடாதுப்பா வீட்டில். எவ்வளோ மோசமான மருமக. ஏமா அந்த வயசான மனுஷனை எந்தம்மா பாடுபடுத்துவ? நீ எதுக்குமா அந்த பொருளை நீ வச்சிருந்த? என்னென்னமோ கேள்வி கேட்போம், என்னென்னமோ கேள்வி கேட்போம். இன்னைக்கு யாரோ ஒருத்தர் மேலே உங்களுக்கு குற்றம் இருக்கலாம், யாரோ ஒருத்தருக்கு மேலே உங்களுக்கு ரொம்ப கசப்பு இருக்கலாம். அவங்க தான் பாஸ்டர், அவங்க தான் பாஸ்டர், அவங்க தான் பாஸ்டர். என் மாமியாரெல்லாம் என்ன பண்ண கொடுமை எவ்வளோ பெருசு தெரியுமா பாஸ்டர்? என் கணவனார் என்ன பண்ண கொடுமை எவ்வளோ தெரியுமா? என் நாத்தனார் என்ன பண்ணுனது எவ்வளோ தெரியுமா? அந்த மாதிரிலாம் நீங்கள் நினைக்கலாம். ஆனால் நீங்கள் இன்னைக்கு மனசார ஒரு வார்த்தையை சொல்லுங்க, என்னை பார்க்கலாம். நிறைய பேருக்கு வாயில் வரவே மாட்டேங்குது பாருங்களேன். போங்க பாஸ்டர், அவன் அவ்வளோ கெட்ட வார்த்தையில் திட்டுறான், நீங்கள் என்ன பார்த்து என்ன பார்க்கலாம், அவன் நீதி உள்ளவன் அப்படின்னா நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த நீதி அப்படின்றது எதில் வரையறுக்கப்படுகிறது, எந்த தராசுல நிறுத்தப்படுது அப்படின்னு சொன்னா, இப்ப 2 தராசு இருக்குது. இந்த 2 தராசுல உங்களுக்கு இருக்கிற தராசு என்னன்னா உன்னதமான தராசு. அப்படின்னா நீங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில் நல்ல குவாலிட்டி, நீங்க ஜெபிக்கிறவங்க, நீங்க ஆண்டவருடைய பிள்ளைகள். நம்ம சின்ன மிஸ்டேக் பண்ணாலும், இப்போ வெளியில் ஒரு இடத்துல போகிறோன்னு வச்சுங்களேன், வெளியில் ஒரு இடத்துல போகும்போது நமக்கு முன்னாடி நிற்கிறவன் பார்த்தீங்கன்னா ஊரே வித்துட்டு வந்துடுவான், அவ்வளவு பொய் சொல்லி ஊரே வித்துட்டு வந்துடுவான். ஆனால் அவன் சொன்னால் அது பொய்யாவே, சொல்லுங்களேன், பொய்யாவே இருக்காது. ஆனால் நீங்கள் இந்த பலசர கடைக்கு போயிட்டு ஒரு பொய் சொல்லிட்டு வந்தீங்கன்னு வச்சுங்களேன், அவன் உங்களை பார்த்து என்ன சொல்ல தெரியுமா? நீ ஒரு கிறிஸ்டியனாக இருந்துட்டு பொய் சொல்லலாமா? நீ ஒரு பைபிளை தூக்கிட்டு, ஏண்டா நீ அண்ட புழுக ஆகாச மொத்த புழுகையும் புழுகிட்டு, நீ அவ்வளவு புழுகல் மேன், நீ அத்தனை பொய் சொல்லிட்டு, நீ அவ்வளவு ஏமாத்திட்டு, நீ அவ்வளவு மோசமானவன். ஆனா நான் என்ன செஞ்சிருக்கிறேன்? ஒரு சின்ன விஷயம் சொல்றதுக்கு நீ எதுக்கு கிறிஸ்டியனா இருந்துட்டு போய் சொல்ற? கிறிஸ்டியனா இருந்துட்டு போய் சொல்லலாமா? பைபிளை தூக்கி போய் சொல்லலாமா? அப்போ நல்லா கவனிச்சுங்க, இங்க நீங்க சொல்லுகிற பொய்யும் அவங்க சொல்ற பொய்யும் நிறுத்தப்படப்படுறதில்ல, உங்க பரிசுத்த வாழ்க்கையும் அவங்க பரிசுத்த வாழ்க்கையும் தான் நிறுத்தப்படுகிறது. அப்படி நிறுத்தப்படும் போது நம்ம பரிசுத்த, நம்மிடத்தில் இருக்கிற எக்ஸ்பெக்டேஷன், நம்ம இந்த உலகத்திற்கு முக்கியமானவர்கள், நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள், நம்ம தலைவர்கள், நம்ம அப்படி பண்ணக்கூடாது, நம்ம அப்படி பண்ணக்கூடாது. நீங்க சில காரியத்தை செஞ்சா தப்பா போகாது, ஆனா நான் செஞ்சா சொல்லுங்க, நீங்க வாய் திறந்து ஒரு கத்தி பேசுனீங்கன்னா ஒன்றும் தப்பா போயிடாது, நீங்க கத்துவீங்க அப்படின்லாம். ஆனா நான் கத்துனா அதான். இப்போ நீங்க நம்ம 2 பேர் சண்டை போடுறோம்னு வச்சுங்களேன், நீங்க தகாத வார்த்தையில கத்தி பிரச்சனை பண்ணிட்டீங்க, பயங்கரமா சத்தம் போட்டீங்க. நான் ஒரு 4 வார்த்தை கத்துனேன், அவ்வளவுதான், வேற எதுவுமே கத்தல. நீங்க பேசுனது வண்டியா பேசியிருக்கிறீங்க. ஆனா யாரையாட்டையாவது போய் நின்று பாஸ்டரும் இந்த பிலிவரும் சண்டை போட்டாங்க, இவங்க இவ்வளவெல்லாம் பேசினாங்க, பாஸ்டர் இவ்வளவு பேசினாரு அப்படின்னு நியாயம் தீர்க்கிறதுக்கு ஒரு நியாயாதிபதியை வச்சா, அந்த நியாயாதிபதி என்ன சொல்லுவாங்க? ஹலோ, என்ன சொல்லுவாங்க? நீங்க அதெல்லாம் இருக்கட்டும் சார், அதெல்லாம் இருக்கட்டும், அவங்க பேசுனதெல்லாம் இருக்கட்டும்,
ஆமாம், எஸ்தர் சிஸ்டர் பேசுனது அப்படியே இருக்கட்டும், ஆமாம் அம்மா பேசுனது அப்படியே இருக்கட்டும், எல்லாம் அப்படியே இருக்கட்டும் வைங்க சார். நீங்கள் ஒரு பாஸ்டராக இருந்துட்டு நீங்கள் பேசலாமா? ஏன் அப்படின்னா என்னுடைய ஸ்தானம், என்னுடைய குவாலிட்டி, என்னை நம்புறது, நான் ஒரு உன்னதமான இடத்துல இருந்து என் ஸ்தானத்தில் இருந்துட்டு அந்த காரியத்தை நான் என்ன பண்ணியிருக்க கூடாது அப்படின்னா செஞ்சிருக்க கூடாது. நான் சொல்கிறேன், நீங்கள் விலையேற பெற்றவர்கள். உங்கள் ஸ்தானம் பெருசு, உங்கள் கணவனாரை விட உங்கள் ஸ்தானம் பெருசு, உங்கள் குடும்பத்தை விட உங்கள் ஸ்தானம் பெருசு, உங்களை சுற்றி இருக்கிற சொந்தக்காரங்களை விட நீங்கள் பெரிய ஆட்கள். நீங்கள் ஆண்டவரை ஆராதிக்கிறவர்கள், நீங்கள் ஃபாஸ்டிங் ப்ரேயருக்கு வருகிறவர்கள், நீங்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள், நீங்கள் ஞான ஸ்நானம் எடுத்தவர்கள், நீங்கள் அபிஷேகம் பெற்றவர்கள், நீங்கள் கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறவர்கள். உங்கள் குவாலிட்டி ரொம்ப பெரிய குவாலிட்டி. கர்த்தர் உங்களை வச்சிருக்கிற இடம் உன்னதமான இடம். கர்த்தர் உங்களை கொண்டு போய் இருக்க வைக்கிற இடம் உன்னதமான இடம். இந்த இடத்துல இருந்துட்டு உங்களுக்கு இது தகுதி இல்லை, இந்த பைபிளை தூக்கிட்டு உங்களுக்கு இது தகுதி இல்லை, நீங்க இவ்வளவு ஜெபம் பண்ணிட்டு இந்த காரியம் உங்களுக்கு தகுதி இல்லை, நீங்க இவ்வளவு ஊழியம் செஞ்சுட்டு இவ்வளவு தகுதி இல்லை, நீங்க இருக்கிற ஸ்தானம் ரொம்ப பெருசு. அதனாலதான் இந்த யூதா என்ன சொல்றாரு அப்படின்னா, என்னை பார்க்கலும் அவள் நீதி உள்ளவள். இப்போ உங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரணும், ஒரு ஞானம் வரணும். ஆண்டவரே, எனக்குள்ள ஒரு 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 புரிந்து கொள்ளுதல் வரட்டும். என்ன புரிந்து கொள்ளுதல் அப்படின்னா, எந்த பிரச்சனை வந்தாலும் நீங்க முதல்ல நீங்க உங்களை பார்த்து என்ன சொல்லணும்னா, நான் கோவப்பட்டிருக்க சத்தமா கேட்கல. நிறைய பேருக்கு வரவே மாட்டேங்குது. நான் கோவப்பட்டிருக்க கூடாது, நான் அந்த இடத்துல கொஞ்சம் அமைதியாக இருந்திருக்கலாம். சரி, அவங்க ஒருவேளை நான் தப்பு பண்ணேன்னு சாரி கேட்டால் கூட நீங்கள் என்ன சொல்லணும் அப்படின்னா, இல்லை 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 நீங்கள் சாரி கேட்கக்கூடாது, யார் நான் சாரி கேட்கணும் அப்படின்னு சொன்னேன். ஆனால் நம்ம நிறைய பேர் எப்படி உட்காந்துருக்கோம் தெரியுமா, அவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டு போனோம், அப்படியே கல் மாதிரி உட்காந்துருக்கோம், வரட்டும் வந்து சாரி கேட்டுட்டு போட்டோம், அப்போ தான் நான் பேசுவேன் நம்ம உட்காந்துருக்கிறேன். இதெல்லாம் ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய குவாலிட்டியா? ஹலோ, சத்தமாக சொல்லுங்கள், குவாலிட்டியா இல்லை? எப்படி இருக்கணும் நீங்கள்? இப்போ உங்கள் கணவனாரை பார்த்து அவர் பெரிய பிரச்சனை பண்ணியிருக்கலாம், உடனே நீங்கள் என்ன சொல்லணும்னு தெரியுமா, என்ன பார்க்கலாம். வரமாட்டேங்குதான் நிறைய பேர் இருக்குது. என்ன பார்க்கலாம், அவர் நல்லவர். சொல்லுங்க பார்க்கலாம், ஒரு 2 டைம் சொல்லுங்க, என்ன விட நீங்க நல்லவங்க தாங்க. நீங்க சொல்றத பார்த்தா நல்லவரா? நம்ம பார்வைக்கு யார் தான் நல்லவங்க அப்படின்னு சொன்னா, நம்ம பார்வைக்கு நான் தான் நல்லவன், நான் தான் தாழ்ந்து போறேன், நான் தான் அமைதியா போறேன், நான் தான் விட்டு கொடுத்து போறேன். அவர் பேசின பேச்சு எவ்வளோ பெரிய பேச்சு, அந்த அம்மா பேசின பேச்சு என்ன பெரிய பேச்சு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் எனக்கு இந்த வார்த்தை இன்னைக்கு ரொம்ப, இதுதான் ஒரு மனுஷனுடைய பெரிய அண்டர்ஸ்டாண்டிங். என்னை பார்க்கலும், ஏமா நீ சின்ன பொண்ணுமா. அப்போ அந்த யூதா அந்த பிள்ளையை எப்படி பார்க்குறாரு அப்படின்னு சொன்னால், நீ சின்ன பொண்ணு, நீ வாழ்க்கையில் எதுவுமே பார்க்கவே இல்லை. நானாவது 3 பிள்ளைகளை பெற்றெடுத்துட்டேன், நீ எந்த பிள்ளையும் பெற்றெடுக்கலை. பட் நீ வாழவே இல்லை. நீ வாழ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி 2 பசங்க செத்து போயிட்டாங்க. எனக்கு அது காயமாக இருந்தாலும் நீ எதிர்பார்க்கறது கரெக்ட் தான்ப்பா. உனக்கு ஒன்று என் பையனை கல்யாணம் பண்ணி கொடுத்துக்கணும், இல்லைனா வேற யாரையாவது கூட நான் கல்யாணம் பண்ணி வச்சிருக்கலாம். பட் நான் அதை செய்யாமல் இருந்தது என் தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு, என்னை பார்க்கலும் அவள் நீதி உள்ளவள். ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேருடைய குடும்பத்தினுடைய பிரச்சனைக்கு ஒரு முடிவு வரப்போகிறது. நிறைய பேருடைய சண்டைகள் சரியாக போகிறது. என் மனசில் எப்பொழுதும் ஒரு வார்த்தை குடியிருக்க போகுது. என்ன வார்த்தை குடியிருக்க போகுது அப்படின்னா, என்னை பார்க்கலும் அவன் நீதி உள்ளவன், என்னை பார்க்கலும் அவள் நீதி உள்ளவள். சொல்லுங்க பார்க்கலாம், ஒரு 4-5 டைம் சொல்லுங்க பார்க்கலாம். என்னை பார்க்கலும் ரதலமா ரஹதனரமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்கள் ஸ்தானம் ரொம்ப பெருசு. கர்த்தர் உங்களை வச்சிருக்கிற பொசிஷன் ரொம்ப பெருசு. ஆண்டவர் உங்களை நம்புகிற இடம் ரொம்ப பெருசு. நீங்கள் அப்படி பண்ணுவதற்குரிய ஆள் கிடையாது. நீங்கள் நிறைய காரியத்தை செய்ய வேண்டிய ஆள். இசுவே, அந்த ஸ்தானத்தை குறித்த ஒரு அறிவை கர்த்தர் தாங்கப்பா. அந்த வயசை குறித்த ஒரு அனுபவத்தை எனக்கு தாங்கப்பா. என் வயசுக்கு நான் கத்தி இருக்க கூடாது. உங்களுக்கு எத்தனை அனுபவம் இருக்குமா? நீங்கள் எவ்வளவு பார்த்தீங்கம்மா? நீங்கள் எத்தனை பேரை பார்த்தாச்சு? இவ்வளவு தூரம் வளர்ந்து இத்தனை வயசாகி நீங்கள் அப்படி நடந்துக்கலாமா? அது சின்ன பொண்ணு இல்லை, அது சின்ன பையன் இல்லை, அது அவங்களுக்கு வயசு குறைவில்லை, அவங்க அப்படிதான் இருப்பாங்க. அந்த பிள்ளைக்கு அனுபவம் இல்லை, அந்த பையனுக்கு அனுபவம் இல்லை. ஆனால் நீங்க அனுபவசாலி, நீங்க நல்ல வயசு உள்ளவங்க. நீங்க அந்த இடத்துல எப்படி கத்தலாம், நீங்க அந்த இடத்துல எப்படி பேசலாம், நீங்க அந்த இடத்துல எப்படி நீங்க அமைதியா இல்லாம போனீங்க. கர்த்தர் நீங்க நிறைய பேரை பார்த்து கர்த்தர் பேசிட்டே இருக்கிறாரு. இல்ல, இந்த அண்டர்ஸ்டாண்டிங்க கர்த்தர் உங்களுக்கு தருவாரானால், ஆமென், தருவாரானால் ஸ்தோத்திரம். உங்களுடைய குடும்பத்தில் ஒரு பெரிய சமாதானம் நதியை போல புறப்பட்டு வரப்போகிறது. சொல்லுங்க, கைகளை உயர்த்தி, இயேசுவே, இந்த அண்டர்ஸ்டாண்டிங்க கர்த்தர் எங்களுக்கு தாரும் ஆண்டவரேன்னு கேளுங்க. முழு பலத்தோட ஹல்லேலூயா.
ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி, நீங்கள் தான் ஆண்டவருக்கு ரொம்ப பிரியமானவங்க, நீங்கள் ஆண்டவரோட நடக்கிறவங்க, நீங்கள் அந்த காரியத்தை செய்கிறதுக்கு கர்த்தர் அனுமதிக்கிறது இல்லை. மகளே நீ ஏன் பிள்ளை, மகனே நீ ஏன் பிள்ளை. அவங்களையும் உன்னையும் நீ கம்பேர் பண்ணி பார்க்கவே கூடாது, அவர்களோட உன்னை ஒப்பிட்டு பார்க்க கூடாது. நீ எப்படி அவர்களோட உன்னை ஒப்பிட்டு பார்க்கிற? இல்லை, கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிற அழைப்பு ரொம்ப வித்தியாசமானது. ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஆவிக்குரிய வாழ்க்கை மிகவும் உன்னதமான வாழ்க்கை. அது ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி நன்றி நன்றி. ஹல்லேலூயா. உங்க குடும்பத்தில் சமாதானம் உண்டாக, உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் சமாதானம் உண்டாக, நீங்க ரொம்ப சுகமாய் வாழ. எப்பொழுதுமே உங்க மனசுல இருக்க வேண்டிய ஒரு வார்த்தை என்ன கேட்டா, ஒவ்வொரு குடும்பத்தில் உள்ள கணவன் மனைவியும் உங்களுடைய பெட்ரூமில் வைக்க வேண்டிய வசனம் என்ன வசனம் அப்படின்னு சொன்னா, என்னை பார்க்கலும். இந்த அவள் அப்படின்ற இடத்துல அவர் பிராக்கெட்டில் அவர்னு போட்டுக்குங்க. அவள் நீதி உள்ளவள். நீங்க அதை வாசிக்கும் போது எப்படி வசனிக்கணும் அப்படின்னு சொன்னா, என்னை பார்க்கலும் அவர். ஏன்? அவங்க நீதி செஞ்சதுனால. நீங்க இதில் ரொம்ப அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அவர் நீதி செஞ்சதுனால அவர் நீதி உள்ளவர் அல்ல, நீதி உள்ளவர் அல்ல. அவர்களுக்கு அது தகும், எனக்கு அது தகாது. என்னுடைய குவாலிட்டி வேற, அவங்க குவாலிட்டி வேற. என்ன ஆண்டவர் வச்சிருக்கிற ஸ்தானம் வேற. சொல்லுங்களேன், அவங்கள வச்சிருக்க. அதுக்கு தான் உதாரணம் சொன்னேன். இன்னைக்கு பாஸ்டர் இங்கே இருக்கிறாருன்னா எனக்கு வேற, உங்களுக்கு வித்தியாசம். உங்களை மாதிரி நான் என்ன இருந்துட முடியாது. உங்களை மாதிரி நான், ஏன்னா என்கிட்ட என்கிட்ட கேள்வி நிறைய கேட்பாங்க. நான் ரொம்ப கரெக்டாக இருக்கணும், நான் ரொம்ப சரியாக இருக்கணும். ஆனால் நீங்கள் இப்போ ஆடுகள் தவறலாம், ஆனால் மேய்ப்பன் என்ன பண்ணக்கூடாதுண்ணா. அதான் நான் என்ன சொல்கிறேன்னா, உங்களை ஆண்டவர் உங்கள் குடும்பத்தின் மேலே வச்சிருக்கிற அந்த பொசிஷன்றது ரொம்ப வித்தியாசமானது. புரிஞ்சா? எத்தனை பேருக்கு புரிஞ்சு? இப்போ மருமக தாழ்ந்து போகணுமா, மாமியார் தாழ்ந்து போகணுமா அப்படின்றத கேட்டால் நீங்கள் என்ன பதில் சொல்லுவீங்க? மருமகளா மாமியாரா? கேட்கல. நம்ம எல்லாருமே மருமகள் அப்படின்னு வாங்க. அதானே சின்ன பொண்ணு, அவ தானே இப்போ வந்தவா, நான் மாமியாரை விட உயர்ந்துட்டாளா அப்படின்னு. ஆனால் உண்மையிலே அந்த இடத்துல யார் தாழ்ந்து போனோம்னா, அந்த இடத்துல யார் ஆண்டவர் ரொம்ப நம்புகிறாரோ, யார் ஆண்டவர் ரொம்ப ஆராதிக்கிறார்களோ, யார் ஆண்டவருக்கு ரொம்ப பிரியமானவர்களோ, யார் இடத்துல ஆண்டவர் ரொம்ப அதிகமாய் பேசுகிறார்களோ, அவர்கள் தான் அந்த இடத்துல தாழ்ந்து போகணுமே தவிர, நம்ம உலகத்தினுடைய மதிப்பை போத்து நம்ம பண்ணவே முடியாது. அதைத்தான் இந்த இடத்துல யூதா சொல்லும்போது சொல்கிறான், என்னை பார்க்கிலும் அவள். யாரோ ஒருத்தர் இடத்துல ஆண்டவர் பேசிட்டே இருக்கிறாரு. உன் கணவனார் மேலே பெரிய காயத்தோடு அந்த இடத்துல வந்திருக்கிறீங்க பிள்ளைகளே. பிரதர், உங்கள் மனைவியின் மேலே ஒரு பெரிய காயத்தோடு வந்திருக்கிறீங்க. மருமகள் மேலே ஒரு பெரிய காயம், மாமியார் மேலே ஒரு பெரிய காயத்தோடு யாரோ ஒருத்தர் இந்த இடத்துல வந்திருக்கிறீங்க. அப்பா மேலே, அம்மா மேலே, யாரோ ஒருத்தர் மேலே பயங்கரமான காயம். மோசமானவங்க, அவங்க இப்படி பண்ணிட்டாங்களே, இப்படி செஞ்சுட்டாங்களே, இவ்வளோ பெரிய பிரச்சனை பண்ணிட்டாங்களே, அவங்க மேலே நீங்கள் எடுக்க முடியாத அளவுக்கு உங்களுக்கு காயம் இருக்குது. நினைச்சாலே உங்களுக்கு வருத்தமாக இருக்குது. நான் ஒன்றுமே பண்ணலை, அவங்க தான் இது எல்லாத்துக்கும் காரணம், அவங்க தான் இப்படி செஞ்சாங்க அப்படின்னு உங்கள் மனசுக்குள்ளே யாரோ ஒருத்தருக்குள்ளே இருந்துகிட்டே இருக்குது. ஆனால் ஆவியானவர் உங்களை பார்த்து தான் தெளிவாக கர்த்தர் பேசுகிறாரு. இல்லை, நீங்கள் ஒன்று சொல்லுங்கள், உங்களை பார்க்கலாம் அவங்க நீதி உள்ளவர்கள், உங்களை பார்க்கலாம் அவங்க நீதி உள்ளவர்கள். இந்த ஒரே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சுன்னா நீங்கள் ரொம்ப அழகா நீங்கள் சரியாயிருவீங்க. நீங்கள் சீக்கிரமாக ஒப்புரவாகிருவீங்க. உங்கள் வீட்டில் சண்டை என்கிறது இருக்காது, சமாதான குறைவு என்கிறது இருக்காது. அதைத்தான் உலகம் சொல்லுது. அவன் சின்ன பிள்ளை, அவளுக்கு ஒன்றும் தெரியாது. அவன் சின்ன பையன், அவனுக்கு ஒன்றும் தெரியாது. அவன் அப்படி வளர்க்கப்படலை, அவனுக்கு இயேசுவை பற்றி தெரியாது, அவன் ரொம்ப ஜெபிக்கிறவன் அல்ல. இதுதான் அதனுடைய அர்த்தம். இப்படி நம்ம நடந்துக்கிட்டோமே ஆனால் நம்மளை பிரியப்படுகிறவர் யார் அப்படின்னா, நம்மளை பிரியப்படுகிறவர் கர்த்தர். ஹல்லேலூயா. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா, சத்தமா ஒரு ஹல்லேலூயா, ஆமென். உங்கள் வீட்டில் எத்தனை பேருடைய கார் எத்தனை பேருடைய வீட்டில் இருக்குது? கை தூக்குங்க பார்க்கலாம். சரி, ஓகே, இல்லைன்னா கூட பரவாயில்ல. நீங்கள் இன்னைக்கு நாளையிலேருந்து ரோட்டில் போகும்போது செக் பண்ணிக்கிங்க. ஒரு கணவன் மனைவி 2 பேர் கார் ஓட்டிட்டு, ஒரு கணவன் கார் ஓட்டுறாரு, மனைவி உட்காந்துருக்காங்கன்னா அந்த காரெல்லாம் நீங்கள் வாட்ச் பண்ணி பாருங்கள். கணவன் அப்படி ஸ்டேரிங்கை பிடிச்சிட்டே இருப்பார், மனைவி பேசிகிட்டே இருப்பாங்க. ஆனால் கணவன் என்ன சொல்லுவார் தெரியுமா? தலையை மட்டும்தான் ஆட்டுவார். பார்த்துருக்கீங்களா நீங்கள்? நிறைய பேர் எந்த பதிலும் அந்த இடத்துலேருந்து வராது. சரி, தலையாட்டி. இவங்க எப்படி பேசுவாங்க அப்படின்னா, இங்கேருந்து சிவானந்த காலிலேருந்து சிங்காநல்லூர் வரைக்கும் போகணுன்னா சிவானந்த காலிலேருந்து சிங்காநல்லூர் வரைக்கும் பேசுவாங்க. ஆனால் அந்த மனுஷனுடைய வாயிலிருந்து ஒரு வார்த்தை கூட வெளியில்
வரவே வராது. ஆனால் எப்பவும் போல இவ்வளவு பேசியிருக்கிறாங்களே, இறங்கின உடனே ஏமா நீ வாயை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டியா, இவ்வளோ பேசிட்டே வர சிவானந்த கல்லேருந்து சிங்கானூர் வரையும் பேசணுமாம்மா அப்படின்னு எந்த கணவனாரோ கேட்பாங்கன்னா 90% கணவனார் கேட்கவே மாட்டாங்க, எதையுமே எடுத்துக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா அந்த கணவனார் மனசில் நினைப்பார், அவள் அப்படித்தான். அவருடைய மனசில் ஒன்றே ஒன்று ஓடும். என்ன ஓடும்னா, அவள் அப்படித்தான். ஒரு விதத்தில் இது ஒரு ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் தானே. அவள் பேசுவா, ஆனால் மனசுக்குள்ளே என்ன பண்ணாது, ஒன்றும் இருக்காது. அவள் பாட்டுகளோட பேசுவா, மற்ற மாதிரி அவள் ஒன்றும் இல்லை, வெறும் டெம்மி பீஸ் தான், எதுவுமே பண்ணாது. பட் அது பாட்டுக்கு பேசிட்டே இருக்கும். நம்ம பேசுறதுக்கு மட்டும் கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுத்துட்டோம்னா பரவாயில்ல. அப்படியாப்பா, சரிப்பா, இதை சொல்கிறேன். அதே நேரத்தில் இது அப்படியே ஆப்போசிட்டாகவும் இருக்கும். நிறைய ஆண்கள் அப்படியே பேசிட்டு இருக்கும்போது பெண்கள் அவர் அப்படி தான். நீங்கள் எத்தனையோ விஷயத்தில் பெண்கள் அப்படி தான். அப்படி ரொம்ப கோவப்பட்டு கத்தி, எதுக்கு கோவப்படுறாருன்னே தெரில, எதுக்கு அவர் கத்துறாருன்னே தெரில. ஆனால் உங்கள் மனசுக்குள்ளே என்ன இருக்கும் அப்படின்னா, நீங்கள் அப்படி வண்டியிலேருந்து இறங்கினோன்னா சகஜமாக பேசுவாங்க. ஏன்னா இவ்வளவு பேசுகிறாரு, உங்களால் எப்படி பேச முடியுதுன்னு உடனே மனசுக்குள்ளே நீங்கள் என்ன சொல்லுவீங்க தெரியுமா, அவர் சொல்லுங்கள், அவர் அப்படி தான். டென்ஷனை வேறு எங்கே கொட்டுவார், டென்ஷன் வந்தால் எங்கிட்ட தானே கொட்டுவார். இது ஒரு பெரிய அண்டர்ஸ்டாண்டிங். இது என்னை அது ரொம்ப அழகான அண்டர்ஸ்டாண்டிங். அதனால தான் அந்த குடும்பம் இன்னைக்கு வரைக்கும் என்ன பண்ணுது அப்படின்னா, சண்டை இல்லாமல் ஓடுது. இனி நிறைய இந்த வருஷத்தில் நிறைய குடும்பங்களை ஆண்டவர் கட்ட போகிறாரு. பொதுவாக சமீப காலங்களில் நிறைய குடும்பங்கள் பிரிஞ்சுட்டே இருக்குது. பிள்ளைங்க நிறைய பேர் வாழவே இல்லை. கணவன் மனைவிக்குள்ள பிரிவினை ரொம்ப அதிகமாக வருது. டைவர்ஸ் கேஸ் ரொம்ப ஜாஸ்தியாக வருது. இதனாலே நிறைய பிள்ளைகள் திருமணம் பண்ணுறது கூட பயப்படுறாங்க. எங்கு பார்த்தாலும் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை, எங்கு பார்த்தாலும் பிரிவினை. ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய குடும்பத்தில் உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகத்தையும் கர்த்தர் தருவாராக. ஸோ இந்த குடும்ப வாழ்க்கை ஒன்றாக இருப்பதற்கு, சமாதானமாக இருப்பதற்கு ரொம்ப அவசியமானது பணமோ பொருளோ காரோ பங்களாவோ அல்ல. ரொம்ப சமாதானமாக இருக்கிறதுக்கு ஒரு குடும்பத்தில் ரொம்ப தேவையானது என்னென்னா இந்த புரிந்து கொள்ளுதல், அண்டர்ஸ்டாண்டிங். என்ன அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு சொன்னால், என்னை பார்க்கலாம் சொல்லுங்கள் சத்தமா, சொல்லிட்டே எழும்ப பார்க்கலாம். என்ன பார்க்கலாம் அவர் நல்லவர், ஆமாம் என்ன பார்க்கலாம் அவங்க நல்லவங்க, என்ன பார்க்கலாம் அவர் நல்லவர். ஆமென். சொல்லிட்டே எப்படி எளிமை நிற்கலாம். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். இப்போவே அந்த மனசுக்குள்ளே கொண்டு வாங்க. ஒருவேளை உங்கள் மனசு ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம். என் மனசு ஏற்றுக்கவே இல்லை பாஸ்டர், நீங்கள் சொல்கிற வார்த்தையை ஏற்றுக்கவே இல்லை. எப்படி நீங்கள் என்ன பார்க்கலாம் அவர் நல்லவர்னு சொல்கிறீங்க, எப்படி என்ன பார்க்கலாம் அவள் நல்லவள் அப்படின்னு சொல்கிறீங்க, எப்படி என் மாமியார் என்ன பார்க்கலாம் நல்லவங்கன்னு சொல்ல முடியும்? இவ்வளோ துரோகம் பண்ணதுக்கு அப்புறமாவா? நல்லா கவனிச்சுங்க. யோசேப்பை தன்னுடைய சகோதரர்கள் குழியில் போட்டு எகிப்திற்கு விட்டாங்க. 15 வருஷம் படாத பாடுபட்டான். யாரால அப்படின்னா, தன்னை விட்டு போட்ட சகோதரர்களால். ஆனால் அந்த விட்டு போட்ட சகோதரர்கள் எல்லாரும் சொல்கிறாங்க, நீங்கள் என்ன மன்னிப்பீங்களா அப்படின்னு கேட்கும்போது யோசேப்பு என்ன சொல்கிறார் அப்படின்னா, நீங்களோ எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், கர்த்தரோ இன்று நடந்து வருகிறபடியே அதை நன்மையாய் முடிய பண்ணினார். நீங்கள் என்னை இவ்விடத்திலே விற்று போட்டதை குறித்து நீங்கள் விசரப்பட வேண்டாம், நீங்க கவலைப்பட வேண்டாம். ஜீவரட்சனை செய்யும்படியாக கர்த்தர் உங்களுக்கு முன்னே என்னை அனுப்பினார். அதான் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு. இல்லை பரவாயில்லப்பா, நீ என்ன திட்டுறதை குறிச்செல்லாம் பரவாயில்லப்பா, நீ என்ன அப்படி பேசுனது குறிச்செல்லாம் பரவாயில்லப்பா, நீ நினைச்சு நீ தான் என்ன திட்டுன, நீ தான் என்ன பேசுன, ஆனா நீ பேசுனதெல்லாம் அப்படி பேசுனது நல்லதுதான். அதனால தான் நான் இன்னைக்கு நல்லா இருக்கேன், அதனால தான் இன்னைக்கு நான் ஸ்ட்ராங்கா இருக்கிறேன், அதனால தான் இன்னைக்கு நான் மனுஷனை நம்புறது இல்லை. நல்ல ஒரு பாடத்தை கற்பித்து கொடுக்கறதுக்கு தான் ஆண்டவர் என்னை பயன்படுத்தினாரே தவிர உன் மேல எனக்கு எந்த விதமான கசப்பும், உனக்கு எந்த விதமான கசப்பும் எனக்கு இல்லை. எத்தனை பேர் சொல்ல முடியும்? தேங்க்யூ ஜீசஸ். இன்னைக்கு பிரிந்த குடும்பங்கள் எல்லாம் ஆண்டவர் ஒன்று சேர போறாரு. ஓ ஹல்லேலூயா. உங்கள் பிள்ளைகளுக்கு தயவு செய்து உங்கள் பிள்ளைகளிடத்தில் சொல்லுங்கள், உங்களுடைய வாலிப பிள்ளைகளிடத்தில் சொல்லுங்கள், கல்யாணம் பண்ணுகிற பிள்ளைகளிடத்தில் சொல்லுங்கள். என்ன சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னால், உனக்கு என்ன வேணும்னா அண்டர்ஸ்டாண்டிங் ஸ்பிரிட் உனக்கு கண்டிப்பாக வேணும். நீ என்ன பண்ணணும்? சத்தமாக சொல்லுங்கள், நீ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ. உடனே உங்கள் பிள்ளை அவரை குறித்து தப்பாக பேசின உடனே நீ ரொம்ப மோசமானவன்ற வார்த்தையை நீங்கள் சொல்லிடாதீங்க. உங்கள் பையன் அந்த பொண்ணை குறித்து ஒரு கெட்ட வார்த்தையை சொன்ன உடனே, ஐயோ இவ்வளோ இவ்வளோ மோசமான ஒரு ராட்சதியாக கிடச்சிட்டா அப்படின்னு நம்ம உடனே சொல்லிடக்கூடாது. நம்ம உடனே என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், உன்னை விட அவன் நல்லவதான்ப்பா, அந்த மாதிரி சொல்லணும். ஏன்னா அந்த இடத்துல உங்கள் பிள்ளை தான் ரொம்ப தாழ்ந்து போகணும். ஏன்னா நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். இந்த ஃபேமிலி தான் பெரிய வெற்றி உள்ள ஃபேமிலி. இங்கே இருக்கிற நிறைய கணவனார் மனைவி இன்னைக்கு ஏன் ஒன்றா நீங்கள் வாழ்கிறீங்க? கணவனாரோட ஏன் வாழ்கிறீங்க? உங்கள் குடும்பத்தோடு ஏன் வாழ்கிறீங்க?
சொல்லுங்கள். நீங்கள் வாழ்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம் தான் இருக்குது. உங்கள் கணவனர் என்ன அவ்வளோ வசதியாக உங்களை பார்த்துக்கிறாங்க? இல்லை உங்கள் மனைவி என்ன பெரிய ஒன்றுமே இல்லாமல் அவ்வளோ வசதியாக பார்த்துக்கிறாங்க? இல்லை, உங்களுக்கு நிறைய பேருக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. என்ன அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது அப்படின்னு சொன்னால், அவர் அப்படி தான், அவங்க அப்படி தான், ஆனாலும் அவருக்குள்ளே என்ன இருக்குது? நிறைய சிஸ்டர்ஸ் வந்து கணவனாரை நினைக்கும் போது நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா, அவர் எவ்வளோதான் பேசினாலும் அவர் தானே சம்பாரிச்சு போடுறாரு, அவர் தானே காலிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் உழைக்கிறாரு, நாயா பேர் நமக்கு தான் உழைக்கிறாரு, நமக்கு நம்ம நல்லா உடுத்தணுன்றதுக்காக தான் அவர் உழைக்கிறாரு. அவர் வெயிலில் கருன்னு ஆயிடுறாரு. அவருக்கு வெயில் பெருசாக தெரியல, ஆனால் நம்ம நிறைய பேர் நிழலில் இருக்கிறோம். அதனால நான் நிழலில் இருக்கிறதுக்கு என் கணவனார் வெயிலில் பாடுபடுறாரு அப்படின்ற அண்டர்ஸ்டாண்டிங் நிறைய சிஸ்டர்ஸுக்கு இருக்குது. அதனால தான் அவர் சில காரியத்தை கத்துனா கூட என்ன பண்ணுறது இல்லைன்னா, சரி பரவாயில்ல அவர் கத்துறாரு போட்டோம் அப்படின்றோம். அதே மாதிரி நிறைய கணவனார் வந்து இன்னைக்கு ஒன்றா வாழ்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் அவர் அண்டர்ஸ்டாண்டிங் தான். சரி அவள் தான் ஏதோ ஒன்று கத்துவா, அவள் சமைச்சு வைக்கிறா, அவள் துணி துவச்சு வைக்கிறா, அவள் எல்லாம் வைக்கிறா, இந்த பிள்ளைகளெல்லாம் நான் கவனிக்கவே இல்லை, அவள் கவனிச்சிட்டா, என் பிள்ளைகளெல்லாம் கொண்டு விடல, அவள் கொண்டு விடுறா அப்படின்னு சொல்லி அந்த கணவனார் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், என்ன பார்க்கலாம் அவள் பரவாயில்ல அப்படின்ற ஒரு ஒப்பீனியன் இருக்கிறதுனால தான் இன்னைக்கு நிறைய குடும்பங்கள் என்ன பண்ணிட்டு இருக்குன்னா இன்றும் வாழ்ந்து கொண்டே இருக்கிறது. இந்த ஒன்று உங்களை விட்டு போயிருச்சுன்னா நீங்க கண்டிப்பா குடும்பமா வாழவே முடியாது. என்ன பார்க்கலாம் அவன் மோசமானவா, என்னை விட அவன் மோசமானவன் அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள வந்துச்சு அப்படின்னு சொன்னா நீங்க சேர்ந்து வாழ்றது அப்படின்றது வந்து ரொம்ப கடினம். இன்னைக்கு நிறைய டைவர்ஸ் கேஸ் எதனால இருக்கு அப்படின்னா, அந்த டைவர்ஸ் கேஸ் மொத்தத்தையும் வாசிச்சு பார்த்து அதுல இருந்து ஒரு கீவேர்டை எடுங்கன்னு சொன்னா என்ன வேர்டை நம்ம எடுக்க முடியும்னா ஒரே ஒரு கீவேர்டு தான் எடுக்க முடியும். என்ன கீவேர்டு எடுக்க முடியும்னா, என்ன பார்க்கலாம் அவன் மோசமானவன் அப்படின்ற கான்செப்ட் தான் அந்த லெட்டர்ல எழுதி இருக்குது. வேற ஒன்றும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அதான் டைவர்ஸ், அதான் டைவர்ஸ், வேற எதுவும் கிடையாது. மோசமான மனைவியை நான் கல்யாணம் பண்ணிட்டேன், மோசமான பையனை நான் கல்யாணம் பண்ணிட்டேன், மோசமான ஆளு, என் குடும்பத்துக்கும் அவனுக்கு ஒத்துக்காது, என் குடும்பத்துக்கும் அவங்களுக்கு ஏணி வச்சா கூட எத்தாது, என் குடும்பம் நல்ல குடும்பம், அவன் குடும்பம் கெட்ட குடும்பம், நான் நல்லவா அவன் கெட்டவன், அவ கெட்டவா நான் நல்லவன். இந்த வார்த்தை தான் நிறைய டைவர்ஸ். அதனால இன்னைக்கு நான் இந்த பிரசங்கம் பண்ணும்போது எல்லாருக்குள்ளேயும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கை கத்த தருவார் என்று நான் நம்புகிறேன். உங்களுக்குள்ளேயும் ஒரு எண்ணம் இப்பொழுது வரட்டும், என்னை பார்க்கலும் அவள் நீதி உள்ளவள். சொல்லுங்க பார்க்கலாம், என்னை பார்க்கலும் அவர் நீதி உள்ளவர். ஹல்லேலூயா. இந்த ஒரு வார்த்தை நீங்கள் மறக்கவே கூடாது. ஏதோ ஒரு விதத்தில் அவங்க என்ன பார்க்கல, என்னவா இருக்காங்கன்னா நீதியாக தான் இருக்காங்க, நீதியாக தான் இருக்காங்க, நீதியாக தான் இருக்காங்க. ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி எல்லாரும் ஜெபிக்கலாம். இந்த குடும்பங்களில் ஒரு ஒற்றுமை வருவதாக, பிரிந்திருக்கிற குடும்பங்கள் எல்லாம் ஒன்று சேருவதாக. ஓ ஆண்டவருடைய தயவுள்ள கரம் எல்லா பிள்ளைகளையும் இணைப்பதாக. ஓ குடும்பங்களில் ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் தருவாராக. உடஞ்சு போய் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தர் இப்பொழுது நீதி உள்ளவராக இருப்பாராக. சத்தத்தை உயர்த்தி இயேசுவேன்னு மரணம் வரைக்கும் இங்கே இருக்கிற நிறைய கணவன்மாருக்கு இந்த சத்தத்தை கேட்குற நிறைய கணவனுக்கு, பிரதர் உங்களுக்கு ஒரு எண்ணம் வரணும் பிரதர், என்னை பார்க்கல, நான் தான் மிஸ்டேக் பண்ணிட்டேன், நான் அப்படி செஞ்சிருக்க கூடாது, நான் அப்படி விட்டுருக்க கூடாது, நான் தான் இதற்கு காரணம். ஒவ்வொரு சிஸ்டர்ஸுக்கும் அந்த எண்ணம் வரணும், நான் அப்படி செஞ்சிருக்க கூடாது, நான் அப்படி விட்டுருக்க கூடாது. இந்த அன்பின் ஐக்கியத்தை கர்த்தர் உங்களுக்கு தந்து உங்க குடும்பத்தை கர்த்தர் கட்டுவார் ஆக. இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய அம்மா அப்பாவுக்கு உங்களுக்கு பிறந்த பிள்ளைங்க ஊழியக்காரர்களாய் மாறப்போகிறார்கள், ஊழியக்காரிகளாய் மாறப்போகிறார்கள். எனக்கு தெரியும் ஒரு ஊழியக்காரியினுடைய தாய் எப்படி இருக்கணும் தெரியுமா, ஒரு ஊழியக்காரனுடைய தகப்பன் எப்படி இருக்கணும் தெரியுமா. பிரதர் உங்களை மாற்றிக்கொள்ளுங்க, சிஸ்டர் உங்களை மாற்றிக்கொள்ளுங்க. எதுக்கு மாற்றிக்கொள்ளுங்கன்னா, ஒரு ஊழியக்காரனை நீங்க வளர்த்துக்கிறதற்காக உங்களை மாற்றிக்கொள்ளுங்க. உங்க வீட்டில் ஒரு ஊழியக்காரன் எழும்ப போறான், உங்க வீட்டில் ஒரு ஊழியக்காரி எழும்ப போகிறாள். உங்க வீட்டில் இருக்கிற அந்த ஊழியக்காரர் மூலமா தான் கர்த்தர் லட்சங்களை சந்திக்க போறாரு. உங்க வீட்டில இருந்து எழும்புகிற ஊழியக்காரின் மூலமா தான் கர்த்தர் லட்சங்களை சந்திக்க போறாரு. அதுக்காக தான் நீங்க மாறணும், அதுக்காக தான் நீங்க விட்டு கொடுக்கணும், அதுக்காக தான் நீங்க அர்ப்பணிக்கணும். சத்தத்தை உயர்த்தி இயேசுவே அந்த அபிஷேகத்தை இப்பொழுது ஊற்றுவீராக. கேளுங்க. லாந்தானா மாரா ஹதலரமா. Thank you Jesus, thank you Jesus. எனக்கு அமைந்த மனைவி இப்படி இருக்கிறா, எனக்கு அமைந்த கணவன் இப்படி இருக்கிறான்ற அந்த குற்றப்படுத்துகிற அந்த எண்ணம் உங்களை விட்டு முழுவதுமாய் மாறி போகட்டும். அவர்களுக்காக நீங்கள் திட்டுறதை விட ஜெபம் பண்ணுங்க, அவர்களுக்காக சத்தம் போடுறதை விட நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஆமென். மாற்றத்தை கொடுக்கிறவர் கர்த்தர். உங்க முழங்கால்களில் கர்த்தர் அப்படியே மாற்றத்தை கர்த்தர் தருவாரு. உங்க பிள்ளைகளுக்கு கர்த்தர் அமைச்சிருக்கிற வாழ்க்கையை குறித்து வருத்தப்பட வேண்டாம். நீங்க ஜெபம் பண்ணுனா கர்த்தருடைய மகிமையை பார்ப்பீங்க. சத்தமா ஜெபிக்க அந்த மகிமை கடந்து வரட்டும். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நன்றி அப்பா,
ஆமே, நன்றி அப்பா. ஆண்டவரே, எத்தனை நன்மைகள் எனக்கு நீர் செய்தீர், எத்தனை நன்மைகள் செய்தீர். ஆமேன். பலவீனன் என்று என்னை தள்ளிவிடாமல் உங்க பலத்தால நீர் இடை கட்டினதற்காக ஸ்தோத்திரம்பா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசுவேன்னு சத்தமா ஜெபம் பண்ணிட்டு அந்த குடும்பங்கள் கட்டப்படட்டும். பிரிந்திருக்கிற குடும்பங்களை கர்த்தர் இப்பொழுது ஒன்று சேர்க்கட்டும். சமாதானத்தை நதியை போல கர்த்தர் கட்டளை இடட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். நன்றி, 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 நன்றி.